அதாவது உங்கள் எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் அதிகமான விழாக்களுக்கு கலந்துக்கிட்டதில்ல. எல்லாருக்குமே இன்றைக்கி என் பையன் விழாவுக்கு தான் வந்திருக்கேன். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணம் விஜயகாந்த் தான். அந்த படத்தை விட விஜயகாந்த் கலந்துருக்க அந்த படத்தை விட யாராக இருந்தாலும் ஆக அதெல்லாம் பேசணும். இங்கே கலை குடும்பத்தை எங்கள் குடும்ப ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தேன். அந்த குடும்ப ஃபங்க்ஷன் இங்கே தான் நடக்கணும். இந்த பக்கத்தில் இருக்க ஹோட்டல் கிரீன் பார்க்கா, அந்த ஹோட்டல் தான் சொல்லிக்கிட்டு வந்தேன். வெற்றிக்கோட்டை நாயகனே அப்படின்னு தேவாசரிசியில் ஒரு பாட்டு, 8 திக்கு மற்றவனே நீ 8 திக்கு வளரணும் அப்படின்னு என் பையன்கிட்ட சொல்லிட்டு வரேன். இந்த இது வந்து தியேட்டர்னு இப்போ தான் சொன்னேன், செல்லுமணி வீட்டு. இந்த தியேட்டரில் எங்கள் வீட்டு வேலைங்கிற ஒரு படம் பார்த்தேன். எங்கள் வீட்டு ராமநாதன் அந்த படத்தை சார் பார்த்தோன்னு 100 நாள் ஓடுது சார். எப்படி நீங்கள் எல்லாருமே சரியில்லை, 100 நாள் ஓடுதானே ஓடிச்சு அந்த படம். இது வந்து இந்த மீடியாங்கிறது சினிமாங்கிறது என்னன்றால் நாடி பிடிச்சி பார்க்குறது. நம்ம இந்த காம்பவுண்ட் என்ன சொல்ல, இந்த இதை பிரித்ததெல்லாம் நீங்கள் தான். இந்த காம்பவுண்ட் அந்த காம்பவுண்ட்லாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். விஜயகாந்த் என்ன நினைக்கிறான், சத்யராஜ் சார் என்ன நினைக்கிறேன், பிரபு சார் என்ன நினைக்கிறான் பார்த்தா படம் ஓடாது. நம்ம மக்களோட மக்களாக இருந்து பார்க்கணும். அப்படித்தான் படம் ஓடும். அதே மாதிரி இவங்களும் சொன்னாங்க, நெப்போலியன் என்ன சொன்னார், பத்திரிகையெல்லாம் பார்த்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதில் நிறைய விட்டு போச்சு. நான் பார்க்கலைங்க. எல்லாரும் போடுற மாதிரி இப்படி பத்திரிக்கை நல்லா அப்படி தூக்கி போட்டுறது. உள் பக்கம் பார்க்கல. உள்பக்கம் பார்த்துருந்தா இன்னொரு அட்டை ஓட்ட சொல்லியிருக்கலாம். பல பிரச்சனை வரும். ஏன்னா ஆமாம்மா என்னப்பா ஆமாங்கிறன்னு ராதிகாவும் ராதா ரவியும் சண்டை போட்டாங்க அப்படின்னு. என்ன சண்டை போட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க எல்லாரும் போடாமல் போட்டிருக்க எம்ஆர் ராதாவோட பிள்ளைன்னு விட்டு போகிறது சகஜம் தானே. ஏன் இதை விட்டு போகுது சகஜம்னா, இதே சகாப்தம் பூஜை அன்னைக்கு சுற்றி எல்லா இயக்குனருக்கும் கொடுத்தீங்களே, ஆனால் பக்கத்தில் இருக்க தெருவில் இருக்க லாயருக்கு என்னுடைய சொந்த லாயருக்கு கொடுக்கலையே. அந்த எண்ணம் வரல. இது யாரு கல்யாண பத்திரிகை கூட எல்லா இடத்துக்கும் விடுவாங்க, ஆனால் பக்கத்தில் விட்டு போயிடும். இது இயற்கை அப்படின்னு கேட்கல. சண்டை போட வருவேன்னாங்க, வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இவங்க நான் சொன்னேன், நான் ஃபோனில் கூப்பிட்டேன் அவங்கள. ராதாரவி சொன்னால் என்னப்பா செய்யணும், நீ வா அப்படின்னு, வந்துடுறேன் அப்படின்னு. ராதிகா சொல்லிச்சு. ராதிகாட்ட கேட்டேன், இது நீ சந்தேகமும் உங்கள் அண்ணன்ட்ட கேட்டுக்க அப்படின்னு. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் என்ன சந்தேகப்பட போகிறேன்னா. ஸோ அப்படி பெருமை உள்ளவங்கள் தான் இந்த ஃபங்க்ஷன் பொறுத்த மட்டும் நாளாக வழியாக எல்லாரையும் கூப்பிட்டேன். இந்த விழாவுக்கு இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்காங்களா, அது எனக்காக வந்திருக்காங்களா என்னங்கிறது. ஆனால் இது வந்து குடும்ப விழா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரேன், நானும் வந்திருக்கிறேன், என் பையனும் வருவாங்களாங்கிற சந்தேகம். இந்த குடும்ப விழாவுக்கு எல்லோரும் வர்றோம். அதனால் எந்த அரசியல் கால் பொழிஞ்சு வரக்கூடாது. என்னடா விஜயகாந்த் முதல்ல வச்சுக்கிட்டு இருக்கான், இந்த மோதிரம் போட்டிருக்கான்னு நான் அது போடுவேன். நான் எப்பயும் அதை எப்படியே தான் என்னை பார்த்து பழகிருக்கேன். நான் அந்த காலத்திலே நல்ல நடிகருக்கு பேண்ட் ஷர்ட்டு போடும்போது வேஷ்டி கதர் சட்டை போட்டு வந்தானே. அப்படி இருக்கும் பொழுது பேண்ட் ஷர்ட்டு போட்டு சுற்றி இருக்கலாம்ல. அப்போவே நான் சுற்றலை. ஏன் இதெல்லாம் சுற்றுறேன்னா, இல்லை எனக்கு விரும்பலை. அதே மாதிரி தான் இதுவும். இன்றைக்கி கூட என்னுடைய கல்யாண நாள் இன்னைக்கு காலையில் என் மனைவி கூட எனக்கு பட்டு வேஷ்டி போட்டு சொல்லி கொடுத்தேன். சாயந்தரம் ஃபங்க்ஷன் சாதாரண வேஷ்டி சட்டைலாம் வருவேன். உனக்கா அந்த மாதிரி விட்டு கொடுத்து போகிறது தான் எங்கள் வாழ்க்கை. அதே மாதிரி இங்கே எல்லோரும் வாழ்த்துறது நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே இப்போ சண்முக பாண்டியை பற்றி சொல்ல எங்கள் பிரச்சனைகளே பேசிக்கிட்டு இருக்கேன். சிரிக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி இங்கே எல்லாரையும் நான் வாழ்த்த வேண்டியிருக்கு. நடித்தவங்க, திரைக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரையுமே சொல்ல வேண்டியிருக்குங்கனால சொல்லுது. சண்முக பாண்டியை பற்றி எல்லாரும் சொன்னாங்க, உங்கள் அப்பா இடத்த நீ பிடிக்கணும். எங்கள் அப்பா இடத்த தாண்டிட்டாரு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் சுதீஷ் எப்பயுமே சொல்ல மாட்டாப்புல, எங்கேயும் யாரை பற்றியும் எதுவும் பேச மாட்டாப்புல, ஏன்டையும் பேச ரொம்ப விடும். அதாவது என் மனைவியோட அக்கா வீட்டுக்கார்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சண்முக பாண்டி எனக்கு எந்த ட்ரபிளும் கொடுக்கல, விஜயகாந்த் மாதிரி அவரும் 6:45 வந்துடுறாரு, இது போதாதான் நம்மளுக்கு. இதைத்தான் எப்போ வருது இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம்.
சுதீஷ் அவர்கள் அவங்க மாமனார்கிட்ட சொல்கிறாரு, சின்ன மாமா மாதிரியே ரொம்ப ரொம்ப அழகாக அவர் பையனும் அதே மாதிரி பண்ணியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். பெரிய மாமனார் பேர் ராமச்சந்திரன். அவர்கிட்ட சொல்லியிருக்காருமோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி அப்படியா, இதை சொன்னது எனக்கு தெரியாது, என் மனைவி தான் என்கிட்ட சொல்லிச்சு. ஏன்னால் நான் எனக்கு சதா காலமும் என் பையன் வளருவான். அதாவது சொல்லுவாங்க ஒரு பழம் தான் பிள்ளை ஊட்டினா ஊராம்பிள்ளை ஊட்டி விட தாம்பிள்ளை தானே வளரும்பாங்க. அது மாதிரி நம்ம வாட்ட நம்ம யாருக்கு பொழப்புலையும் பண்ணப்படலை, யாரும் கெட்டு போகணும்னு நினைக்க, எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறோம். அதனால் அவனும் வந்துடுவான், நீ விடு நம்பிக்கையா இரு அப்படின்ட்டு. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால்னா, அதே போல் கார்த்திக் ராஜ் அவர்கள் ஏன் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இன்னைக்கு கார்த்திக் ராஜ் அன்னைக்கு கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கும் பொழுது சக்கரத்தேவன் ஒரு படத்தில் இளையராஜா சார் அவர்கள் சொன்னார், இந்த பாட்டு யார் தெரியுமா போட்டது, கார்த்திக் ராஜா அவர்கள் அப்படின்னு. சக்கரத்தேவன் ஒரு படத்தில் ஒரு பாடல் காட்சி, கடைசி படத்துலேயே வரும். அதே மாதிரி ஏழை ஜாதின்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு, இது யார் தெரியுமா போட்டா, இது கார்த்திக் ராஜா போட்டான். அந்த என்ன படம் தான், அலெக்சாண்டர், நிறைஞ்ச மனசு, வாஞ்சிநாதன், அப்புறம் இன்னொரு படம்னா மொத்தம் 4 படத்துக்கு இசையமைச்சிருக்கு கார்த்திக். ஆக இந்த மாதிரி எனக்கு எத்தனையோ படங்கள் நிறைய இருக்கு. அப்போ கார்த்திக் சார் சொன்னார், அப்பா அவரே பெரிய லெஜெண்டு, அவரை பார்த்தா நான் எங்கே பயந்து சாகப்பறேன், என்னை போய் அறிமுகப்படுத்துறேன். இல்லை சும்மா பார்க்கணுன்னா நான் போய் பார்த்துட்டேன் உடனே. நான் சொன்னேன் கார்த்திகிட்டே சொன்னேன், அவரே பெரிய லெஜெண்ட், அவர் படத்துலேருந்து எல்லா பேரும் காப்பி அடிச்சுக்கிறேன், நீங்கள் காப்பி அடிச்சுட்டு பேசாமல் அவர் பாட்டே மாற்றி போட்டு மியூசிக் பத்திரம் டக்கு டக்குன்னு அடிக்கணும் இல்லை அங்கிள். ஏன்னா அவருடைய படம்லாம் எல்லாருமே காப்பி பண்ணுறாங்க, அது உங்களுக்கே தெரியும். இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணித்தரேன்னா பண்ணித்தரேன். அதனால் சரி, என்ன அங்கிள் தான் சிலவா தான் கார்த்திக் ராஜா கூப்பிடும். சரி வா, நீங்கள் எப்படினாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதே போல் தேவேனி அவர்கள் கூட பேசுகிறாங்க. ஒரு வசனம் இருக்கும், அந்த வசனம் எதுக்காகும்போது வசனகர்த்தா வேலுமணி சொன்னதா சார் இருக்கட்டும் சார், நீங்கள் உண்மையிலேயே அந்த மாதிரி வசனத்துக்கு ஏற்றவர் நீங்கள் தானே அப்படின்னார். கதாசிரியர் நவீன் கிருஷ்ணா இருக்கார். கதாசிரியர்கிட்ட கதை நான் கேட்கும்போது, என்னை விட உங்கள் மனைவி தான் நல்லா சொல்கிறாங்களே, அவங்ககிட்டயே கேட்டுங்க பாரு. இப்படி இந்த படத்துக்கு பாடுபட்டவருக்கு பலர் இருக்கு. ஆனால் எல்லாருமே விஜயகாந்த் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷம் மனசுக்குள்ள. அதே போல் டைரக்டர் சுரேந்திரன், பூஜை படமும் இருந்த வேற ஒருத்தர், அதையும் நான் சொல்லிடுறேன். அவர் என்னமோ எதாவது நினைச்சாரு என் மந்திரில், எனக்கு இது வரைக்கும் காரணம் என்னந்தில்ல. என்கிட்ட சொல்லும் பொழுது வசனகர்த்த வேலுமணி சொல்கிறது தான் சொல்கிறேன். என்னன்னு தெரியல, ஃப்ரெண்டு ஏதோ ஆக்சிடெண்ட்டா போயிட்டாரு சொல்லுவோம். சரி, அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியல. சுரேந்தர்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்துச்சு. சுரேந்தர் ஏன்னா பட பூஜைக்கு வருவார்ல, அவர் ரைட் நீங்கள் சொன்னீங்க நான் பண்ணுறேன், சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. அவர் பேர் அதனால தான் போடலை. நீங்களும் சரி, நானும் பத்திரிக்கையில் டிவியில் ஏதாவது சொல்லுவாங்களா, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறதா, சரி நான் விட்டேன். ஏன்னா நம்ம கோவப்பட்டு இதில் என்ன, ஆனால் என்னென்ன பெரிய கோவக்காரமா கோவப்படுறது இன்னொருத்தவங்க வச்சுக்குவோம், அதெல்லாம் வேண்டாம். இங்கே அரசியல் பேச நல்லா இருக்காது, அதெல்லாம் நான் அரசியல் பேச வரல. அதே போல் சண்முக பாண்டி, ஏன்னா நான் டெய்லிங்கிறக்குள்ளே 50 அடி ஹைட்டில் கீழே குதிச்சுட்டாங்க. டமால் லாரியில் குதிச்சுக்கு வந்து கேட்சா அப்படிங்கிறது கோச்சான கேட்சா. அந்த ஃபைட் மாஸ்டர் விருதகிரியில் என் ஸ்ப்ரிங் ஃபைட் பண்ணவர், ஒரு ஓப்பனிங் ஃபைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க விருதகிரியில். அவர் அப்படி போய் புக் பண்ணி அவரை இந்த ஃபைட் எடுக்க வச்சுன்னு கேட்சாங்கிற மாஸ்டர் தான். அந்த அளவுக்கு இப்போ கூட நான் சந்திரசேகர்டியும் எப்படி சொல்லி நல்லா டெடிக்கேஷன் அவனுக்கு இருக்குது, டெடிக்கேட்டடான பீப்புள் தான். இப்போ ஜெயம் ரவி கூட சொன்னார், நீங்கள் தயவுசு அப்பா ஃபாலோ பண்ண, அப்பாவை விட அதிகமான செல்வமணி கூட சொன்னார், நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. அமிதாப் பச்சன் என்ன பண்ணார், தயவுசு யாரையும் ஃபாலோ பண்ண, நீங்களாக இருக்கு. இது வரைக்கும் நான் ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கேன்னா, அட்வைஸே பண்ணதில் இப்படி நடின்னு சொல்ல உனக்கே தெரியும். இந்த காலகட்டத்தில் இருக்க பசங்க நம்ம என்ன சொல்லி பெரிய நம்ம லெஜெண்டு நம்ம தான் சொல்லிக்கிறோம் தவிர அடுத்தவர்கள் சொல்ல அவங்க சொல்லணும். அதைத்தான் விரும்புகிறேன். இன்னைக்கு கூட ஜெகனோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது.
எங்கள் டைரக்டர் சந்திரசேகர் அவர்களை மிக அழகாக சொன்னார். வாங்க எஸ்சிசி அவர்களே, இப்போ தான் நடிகர் வாங்க அப்படின்னார. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி பிரபு சாரோட பையன் விக்ரம் பிரபு கூட சொல்கிறாரு, இந்த மாதிரி என் நடிக்க சொன்னார். இதெல்லாம் எனக்கு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கு. நான் யாரும், ஏன்னா அவங்க தலையெழுத்து ஏதோ அதுபடி தான் நடக்கும். நான் காஸ்டியூமர் ராஜேந்திரே சொல்லுவேன், யார்கிட்டமா ட்ரெஸ் இது எனக்கு தான் தைக்கணுங்கிற தைக்காதீங்க. இவர் சொல்கிறபடி கலர் 7, ஆக வானவில் கலர் 7 யாருக்கு பொறுத்தா அவங்க ஒரு இதில் என்ன இருக்குது, நீங்கள் சம்பாதிக்கும் போது தான் சம்பாதிக்கணும், மீதி நேரம் சம்பாதிக்கணும், முடிஞ்சால் சம்பாதிக்க முடியாது, அதான் சினிமா. அப்படி தான் நான் சொல்லி வைக்கேன். ஏன்னா எனக்கு வந்து யார் அது மாதிரி சத்யராஜோட புள்ள சிபிராஜ் கூட சொன்னார், ஜெயம் ரவி இப்படி ஒவ்வொரு மோகன் சார் ஒவ்வொருத்தவங்களும் சொன்னார். ஜெயம் ரவி கூட சார் உங்களை இப்படி தான் ஜெயம் ரவி கூட சொன்னார், உங்களுக்கு இப்படி தான் சொன்ன பீச்சில் கூட ஒரு வாரம் போய் கத்துறேன்னு. எனக்கு அதெல்லாம் இல்லை. என்ன யார் இங்கேருந்து அன்னைக்கு நான் ஒரு கதாநாயகன் தான் அன்றைக்கி அவருக்கு சொல்லியிருக்கூடாது. எனக்கு அதெல்லாம் கிடையாது. யார் கதாநாயகராக இருந்தாலும் யார் ஏற்றுக்கொள்ளப்படும் அவர் தான். எல்லோரும் தான் அரசியல் கட்சி தலைவர்கள். எல்லோரும் யார் ஏற்றுக்கிறாங்க அவங்க தான் தலைவர்களாக வர முடியும். எல்லாருமா தலைவராக வர முடியும்? அவன் மக்கள் ஏற்றுக்கணும். ஆக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இதனால நம்ம பயப்படக்கூடாது சொல்கிறதுக்காக. இதுக்காக எனக்கு எந்த வித பயமும் எந்த வித கூச்சமும் கிடையாது. இன்னொன்று, திரைக்கு மறைவில் எவ்வளோ சொல்லணும்னு நினச்சேன். சண்டை பயிற்சி உங்களுக்கு தெரியும், ராய்க்கிராஜ் சண்டை. எடிட்டர் அகமதை பற்றி சொல்லணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவர்கிட்ட சொல்லுவேன், செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு நினச்சிக்க அடிக்கடி சொல்லுவேன். அதான் நம்ம எந்த மதம் எந்த சாமியை கும்பிட்றோம், செய்யும் தொழில் தான் தெய்வம். நான் இந்து தான், நான் என்ன எந்த நேரம் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன், செய்யும் தொழில் தான் தெய்வம்னு அவருக்கு சரிட்டு. ஒரு டைரக்டரை பற்றி சொல்லிட்டேன், இளையராஜா பற்றியும் தேவயானை பற்றியும் சொல்லிட்டேன். கதாநாயகி 2 பேர் எப்படி செலெக்ஷன் பண்ண அதற்கு என் மனைவிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அதெல்லாம் அவங்க இஷ்டம்ட்டேன். இவனை கேட்டால் என்னப்பா உனக்கு பிடிச்சிருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க அண்ணாவும் அவங்க அம்மாவும் சொன்னதான் அவர் ஒத்துக்குருவார். யார் இந்த கதாநாயகன் சொல்லப்படுற சண்முக பாண்டியன் மறிச்சாங்க, நாம் ஆமாங்கிற இங்கே தலையாட்டிக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் உண்மை. நான் வந்து அப்படி கேஷுவலாக போயிட்டு எனக்கு வேலைகள் இருக்குது அப்படின்னு ஓடிடுவேன். இன்றைக்கி கூட எடிட்டிங் ரூம் என் வீட்டுக்கு மாடியில் போட்டிருக்குன்னா நாங்கள் சரியாக, ஏன்னா எனக்கு கட்சின்னு ஓடிடுவேன். அந்த வேலையில் பார்க்குறதெல்லாம் என் மனைவி தான். டப்பிங் தேட்டரில் அத்தனை பேரும் ஆண்களோட உட்காந்துருக்குன்னு எதற்காக உட்காந்துருக்கு. நீங்கள் எப்படின்னா, நான் எதையுமே நினைக்கிறல, என் மனைவியை பற்றி எனக்கு தெரியும். வீட்டில் எடிட்டிங் பண்ண ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. என்னதாங்க இவங்க சொன்னாங்களே, பெத்த பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு யாராக இருந்தாலும் திரும்ப பார்க்க தானே செய்வாங்க. இப்போ கூட பாண்டியராஜ் கூட என்ன சொன்னார், நான் கூட கன்னிராசியில் ப்ரொஃபஸர் அப்படி நடித்தார் இப்படி நடித்தார், ஏன்பா நீ ஒரு சீன் தான் வந்து ஒரு 4 சீன் வந்துருந்தா நல்லா இருக்குமே. அதனால தான் ஆண் பாவம் நடிச்சேன்னா நம்ம தெரியல. பேரே பாருங்கள், ஆண் பாவம். அவர் எப்படி வச்சுருக்காருன்னு பாருங்கள். இப்படி ஒவ்வொருத்தங்களாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி தான் நீ ஏன்னா வாசாரிட்டி சொன்னேன் சார், நீங்கள் முதல் உங்கள் பிள்ளையை அறிவுப்படுத்தும் போது எல்லா ஹீரோ சிட்டியும் தான் நீங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்களே, எல்லா ஹீரோ சிட்டியும் ஒவ்வொரு சீன் நடித்தாலே படம் ஃபுல்லாகிருமே. இதுக்குன்னு உங்களுக்கு அவருக்கு ஸ்கிரிப்ட் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அவருக்கு சந்திரசேகருக்கு, பிவா சாருக்கு, என்னுடைய இயக்குனர் இன்னொருத்தர் யார் ராமநாராயணனுக்கு, சுந்தரராஜ் சார், சுந்தரராஜன் சாரை பற்றி சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். அது ஏன்னா சுந்தரராஜ் சார் எப்படின்னா அப்படி வாங்க அப்படி. ஆனால் அந்த படம் முறை ஹிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. இதுவரை அவரும் ஆக்ஷன் ஹீரோவாக இருந்த விஜயகாந்தை வைதேகி கத்திருந்தாங்க படத்திற்கு மூலயமாக என்னை சுந்தரராஜ் அவர்களும் உங்கள்கிட்ட இருந்தார். அதுக்கு அடுத்த மாதிரி விக்ரமன் சார் ஆக்ஷன் ஹீரோ இருந்தால் எனக்கு ஒன்று என்கிட்ட வந்து கதை சொன்னால் ரொம்ப நல்லா இருக்குது சார் இந்த கதைன்னா. சார் எப்படி சார் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது சார், ஆனால் எனக்கு ஏற்ற கதை இல்லைன்னு நினைக்க. என்ன சார் இப்படி சொல்லி ஒரு 15 நாள் உடனே மாற்றி கொண்டு சொன்ன, ரொம்ப நல்லா இருக்குது, இப்போ எப்படி சார் இருக்குது, நல்லா இருக்கு. ஆக வானத்தை போல கொடுத்த இயக்குனர் விக்ரமனுக்கும் வாழ்த்துக்கள். கேப்டன் பிரபாகர் பண்ணார், புலன்வி சன்னே செல்வமணி சொல்லித்தான் ஆகணும். அப்போ கேப்டன் பிரபாகர் படம் பண்ணாங்க. படம் பண்ணும்போது இப்ராஹிம் ராவுத்தர்கிட்ட போய் இந்த கதை எப்படிங்க இருக்குன்னு கேட்டாங்க. நான் படம் எடுக்கிற விஜயகாந்துக்காக, அடுத்தவங்களுக்காக இல்லை, அதை பார்த்துக்கணும்.
உடனே இவங்களும் உடனே மாற்றி உடனே சொல்ல விக்ரமன் சாரா 15 நாள் டைம் எடுத்தா எனக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுக்கணுங்க. 5 நாளில் மாற்றி கதை சொன்னா இதுதான் நான் கூட சொன்னேன். நான் சண்டை போட்டு கொஞ்ச நாளில் அப்போ மூன்றெழுத்தில் நான் பின்னாடி வரேன் ஒன்றா வரேன். எனக்கு ஞாபகம் வரலானே எடிட் பண்ணல எதுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது என் மனசாட்சிக்குள்ளே ஒரு எடிட்டிங் ஓடும். அதுக்காக கட் பண்ணிட்டு தயவுசெய்து யார் தவறலாம். அதே மாதிரி தான் மூன்றெழுத்தில் மூச்சிருக்கும் பொழுது இப்ராஹிம் ராவத்திற்கு நடிக்கிறேன்னு யார் அட்வான்ஸ் வாங்கியிருந்தாங்க. நடிக்கலை. திரும்ப நடிச்சேன்ப்பா ஏற்கனவே நடிச்ச பூந்தோட்ட கலக்காரன் சிந்தூர் போய் இதையும் நடிக்க சொல்கிறே வேற ஹீரோ பண்ணி தான் உனக்கு நல்ல ப்ளஸ்ஸாக இருக்கும். இல்லை நீயே நடி அப்படின்னா அந்த படம் போகலாம். நினச்ச அளவுக்கு போகலை. கலெக்ஷன் இருக்கும். அவங்க கற்பனைகள் இந்த படம் 100 நாள் விடுவில்லையோட நினச்சிருக்கலாம், அது வேற. ஆனால் கலெக்ஷன் முடிச்சுங்கிற வேற. ஏன்னா கலெக்ஷனுக்காக தான் நான் எதாக இருந்தாலும் கலெக்ஷன் என்னை நம்பி படம் எடுக்கிற தயாரிப்பாளரும் சரி, விநியோகரும் சரி, திரைப்பட தயாரிப்பாளரும் சரி, அவர்களாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிற விஜயகாந்த் தான். அதே மாதிரி தான் என் பிள்ளையும் நான் வளர்ப்பேன். இந்த 3 பேர் நல்லாயிருக்கும். தயாரிப்பாளர், விநியோகர், சினிமா. இவங்க அதாவது தயாரிப்பாளர், விநியோகர், இவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் நல்லா இருந்தால் நீங்கள்லாம் இவங்கெல்லாம் நல்லா இருக்க முடியும். நானும் ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட முடியும். ஆக மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன மாதிரி இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் கடையில் உட்காந்து குடிக்கிறது தான் இளைஞர்களுக்கு இதுங்க. இது வரைக்கும் என் பையன் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காட்டலை. ஆனால் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லணும். விஜயகாந்த் மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிறது தான் மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. எனக்கும் எடிட்டுக்கும் சண்டை வந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு? நான் இந்த மெசேஜ் என்னங்கிறத மெசேஜ் நீங்கள் படம் பாருங்க தெரியும். மெசேஜ் சொல்லியிருக்கோம். சில மெசேஜ்களை நவீன் கிருஷ்ணாட்ட சொன்னேன், எனக்கு சார் உங்கள் படம் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். மெசேஜ் சொன்னாலும் சில டீட்டெயில் பண்ணு. அதனால் நிச்சயமாக அவர்கள் அம்மா நினைக்கபடி சண்முக பாண்டியன் அவர்கள் மிக சீரஞ்சிறப்பாக நல்லா வருவார். அதே மாதிரி 2 கதாநாயகிகளை தேர்ந்தெடுத்தது தான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். இயக்குனர் அதே மாதிரி பூபதி எப்படி செலெக்ஷன் பண்ண, கேமராமேன் பூபதியை பற்றி சொல்லி ஆகணும். ஒரு தெலுங்கு படம் பார்த்தோம் சார். அந்த மாதிரி எனக்கு லைட்டிங் வேணும்னு தவசிங்கிற படத்தில் தான் முதல்ல நினைக்கிறேன். தவசியாக தான் இருக்கும். நரசிம்மா படத்தில் இந்த மாதிரி தான் எனக்கு லைட்டிங் வேணும் அப்படின்னு நான் பண்ணுறேன் சார். இப்போ தவசி இது பண்ணேன். அப்போ உதயசங்கர் டைரக்டர் இல்லையா, தவசி டைரக்டர் உதயசங்கர். அப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்குள்ள பல பிரச்சனைகள். அப்போ எங்கள் ஆசான் படத்தில் வெங்கடேஷ் அப்படிங்கிற கேமராமேன் பேர், டைரக்டர் வெங்கடேசன் உங்களுக்குள்ள குழப்பம். அது ஒரு குழப்பம். அவரும் ரொம்ப டிஎஃப்டி, இவரு டிஎஃப்டி. 2 டிஎஃப்டி எப்படிப்பா வச்சவங்கன்னா எல்லாரும், அதாவது டிஎஃப்டி சில டிஎஃப்டி என்றால் டிஃப்ரெண்ட் ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ். அடிக்கடி அரவிந்தராஜ் சொல்லுவார், நான் டெபிசிட் ஃபிலிம் டெக்னீஷியன் சார், நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ் கிடையாது. ஆனால் உண்மையாக சொன்னால் டிஃப்ரெண்ட் ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ். ஏன் இதை சொல்கிறேன்னா, டிஃப்ரெண்ட் ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ் சொல்கிறேன்னா, அவங்க தான் முதல் தரையில் தண்ணி ஊற்றணும். சார் சேதுபதி பீஸில் ஜெயிலுக்குள்ளே எப்படா தண்ணி வந்துச்சு நிற்க கூட. நீங்கள் பார்த்தீங்களா எல்லாருமே சேதுபதி பீஸை பார்த்து அன்றைக்கி நல்லா இருக்கு நம்மளும் சொன்னோம்ல அன்னைக்கு. ஏன்னா தரையில் தண்ணி ஊற்றி அவங்க சார் மழை பெஞ்சு விழுந்துச்சு. ஏன்னா ப்ரொடியூசருக்கு செலவு இல்லையா, மழை பெஞ்சு விழுந்ததை காட்டணும்ல சார் அப்படிம்பாங்க. சரின்ற சார் 10 லாரி தண்ணி வேணும்பாங்க. என்னடான்னா 10 லாரி, அந்த காலத்தில் 10 லாரி தண்ணிக்கு எங்கே போகிறது? அதான் ப்ரொடக்ஷன் செலவு. இப்போ செலவு என்ன? அந்த காலத்தில் ₹1,00,000 வாங்குறது இப்போ ₹1 கோடி சமம். அதுதான் நம்ம பார்க்கணும். அன்றைக்கி ஒரு படம் ஒரு 5 லட்ச ரூபா, ஒரு 10 லட்ச ரூபா அப்படின்னா நீங்கள் ஒரு 10 கோடி ரூபா, 20 கோடி ரூபா, 30 கோடி ரூபான்னு வரும் பட்ஜெட்டு கூட. விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுன்னா விஞ்ஞானம் வளர்ந்து செலவு தான் அதிகமாகும். விஞ்ஞானம் வளர செலவுகள் அதிகம். எடிட்டிங் நம்ம பார்த்தோம் சார், ஸ்பாட் எடிட்டிங் சரி பண்ணுங்க. ஸ்பாட் எடிட்டிங் ஒரு 25 லட்ச ரூபா ஆகுமாப்பா. 25 லட்சம் எங்கடா போகிறது? சரி சார் நைட் எஃபெக்ட், லைட் எஃபெக்ட் ஆமாம், லைட்டே போடாமல் மாவட்ட இடத்துல சார் டிஐ போடணும். எதுனா 1 மாதம் 1.5 மாதம் டிஐக்கு 1 மாதம் 1.5 மாதம் ஆச்சா, அதுக்கு ஒரு 25 லட்சம். ஆக வசதிகள் கூட எல்லாருக்கும் செலவுக்கு தான் அதிகமாக தவிர குறையலை. அதனால தான் கேமராமேன் ஸ்ரீராம் சார் சொன்னார், ஃபிலிம்லேயே படம் எடுத்துறேன்.
அது என்ன படம்னு தெரியல, ஏதோ பேட்டி பார்த்தேன். ஐயா ஏதோ ஒரு படம் ஐ தானே. ஏன்னா நான் ஜாஸ்தி படம் பார்க்குறேன்னு கோச்சிக்கிறேன், யாரும் போக மாட்டேன், தியேட்டருக்கு போக மாட்டேன். என் படத்தையும் நான் பார்க்காத நாட்கள் பல உண்டு. ஆனால் மொழி புரியாத ஆங்கில படத்தை பார்த்துட்டு விழுந்து பார்ப்பேன். எனக்கும் சம்மந்தம் இல்லை. என்னடா விஜயகாந்த் இப்படியே அழுகலை, கண்ணி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, நானும் கண்ணாடி போடலாம் தான் பார்த்தேன். டாக்டர்லாம் கண்ணாடி டெஸ்ட் பண்ணி நல்லா தானே இருக்குது, எது கண்ணாடி போடுறீங்கன்னு சரிட்டு விட்டேன். கண்ணி தண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, சொல்லணுங்கிறதுல இதுக்கு ஒரு சண்டே இருக்குது வீட்டில் வந்து, ஏங்க நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படிம்பாங்க மைக்கில் வந்துக்கிட்டு. இதெல்லாம் சொல்லாமல் இருக்கலாமே, இதெல்லாம் நம்ம சொல்லித்தான் ஆகணும். அதுமாதிரி பீட்சா டைரக்டர் நான் கனவு பற்றேன்னு நினைக்கிறேன், கேப்டன் டிவியில் பண்ணும்போது எல்லாரையும் வரச்சுன்னா அவர் தான் வரல. அது யாருன்னு எனக்கு தெரியல. அந்த நேரத்தில் இந்த படங்க அப்போ 2-3 படங்கள் என் பசங்கன்னா உங்களுக்கு படம் பிடிக்குதா, கனவு பட்டல 2-3 பேர் நான் போட்டல ஃபுல்லாக ஒரு 20-22 பாகம் இருந்தது. பாகம்னா சிடி. அந்த சிடியை போட்டு பார்த்துக்கிட்டு இப்படி தான் இருக்கும்போது எல்லோரும் நான் என் மனைவி 2 பசங்கள்லாம் உட்காந்து பார்த்தோம். அதை பார்த்து இன்றைக்கி எல்லாரும் எல்லா டிவிலையும் கனவு பட்டுற மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு பேர்கள். இது வந்து ஈஸி சார். 10 மணி அதனால் நான் முடிச்சுக்கிறேன். வந்த அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேப்டன், ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் கேப்டன். என்ன கேள்வினா, இன்னைக்கு எப்படி சொல்றது, ஒரு முக்கியமான நாள். ஓகே, சகாப்தம் படத்தோட ஆடியோ லான்ச் வரும்போது தான் கேள்விப்பட்டோம். நான் கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் ஆச்சு, அதுக்கே நாக்கெல்லாம் அவுட் ஆயிடுச்சு எனக்கு. நீங்க 25 வருஷம், இன்னைக்கு கேப்டன் அண்ட் மிஸ்ஸஸ் கேப்டனோட 25வது கல்யாண நாள். எப்படி தாக்கு பிடிச்சிங்க? ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு எப்படியோ நானும் என்பதை விட்டு கொடுத்து வாழ்ந்து, உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது, சொல்ல தெரியல. நானும் என் மனைவி நிறைய நேரத்தில் இப்போ அவங்க படிச்சிருக்கேன் நான் படிக்காதவன் அப்படின்லாம் அவங்க நினச்சது கிடையாது என்றைக்குமே. அவங்களுக்கு தேவை அவங்க வீட்டுக்காரர் 6 பேசுகிறோம் கோவம். அதை இப்போ உதாரணத்துக்கு நான் பொலிட்டிக்கலாக வச்சுக்கிறேன். நான் வந்து பொலிட்டிக்கல் போயிருக்கேன், ஆனால் இங்கே பொலிட்டிக்கல் பேச வர முடியல பையனுக்காக இருந்தால் கூட நான் பேசவும் மாட்டேன். இப்போ நான் போகும்போது திடீர்னு நீ எனக்காக நீ போய் பிரச்சாரம் பண்ணு, எப்படிங்க நான் எல்லாமே நீ போ அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நீ இதுக்கும் செகண்ட் ஹாஃப் எல்லாருமே சொன்னாங்க, நீ நான் வரமாட்டேன் வெளிநாடெல்லாம் அப்படின்னு. சரிண்ணா, நான் ஏன்னா எனக்கு கட்சி வளர்ந்தா எனக்கு முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் சண்முக பாண்டிக்காகவும் என் மனைவி அனுத்தினதுக்காக நான் போயிட்டு அங்கே போயிட்டு நல்லா எனக்கு உட்காந்து பேப்பரை பார்க்குறது இது ஏன் நான் அன்றைக்கி பேப்பரை பார்க்கலன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் ஒரு காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்ல விரும்பலை. ஏன்னா அதெல்லாம் வேறு. அப்போ போகும்போது சொன்னேன், எடிட்டிங் நீ தான் பார்க்கணும், டப்பிங் நீ தான் போகணும். இன்றைக்கி டப்பிங் எடிட்டிங்கும் நான் சொல்லி என் மனைவி போதுன்னு இருக்கேன். நான் என்ன நான் வரமாட்டேன். இப்போ இறங்கணுன்னா கட்சி வேலை தான் போயிடுவேன். இன்னைக்கு வரைக்கும் நான் கட்சி வேலை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஆகையினால நீ தான் எல்லாத்தையும் பார்த்து நீ இன்னைக்கு வரைக்கும் என் மனைவி தான் நான் சொல்லி தான் போகிறது வருது. அதனால தான் வீட்லேயே நான் எடிட்டிங் ரூம் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னு இதை சொல்கிறேன்னா எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் இவர் கேட்குறாரு, ஜெகன் கேட்டார், 25 வருஷம் எங்களுக்கு 2 வருஷம் 2 வருஷம் உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் வந்துடும். அவர் மனைவி அன்றைக்கி பார்த்தேன் நான் பேங்காங்கில், நிச்சயமாக வரும். இந்த வெள்ளி விழாவுக்கும் நீங்களும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகி 25 வருஷம், அப்போ நீங்கள் என்னை கூப்பிடணும், நான் இருப்பேன் என்று வாழ்க என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தினுடைய துவக்க விழா நண்பர் விஜயகாந்த் வீட்டில் தான் நடந்தது. நான் போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு முதல் ஷாட்டு தம்பிக்கு வசனம் கொடுத்து பேச வேண்டிய ஒரு காட்சி எடுத்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப கூச்சப்பட்டு நின்று இருந்தார். எனக்கு என்ன சரியாக ப்ரிப்பேர் ஆகாமல் இறக்கிட்டாங்களா, டைலாக் பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாப்லையே அப்படின்னு கொஞ்சம் எனக்கு ஒரு யோசனையாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ட்ரைலர் பார்த்தோன்னே சூப்பர் பின்னிட்டீங்க. இல்லை, ஏன்னா நான் நடிகராக இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த கஷ்டங்கள் என்னன்னு தெரியும்.
ஒரு நடிப்பு அதை எனக்காட்டு அப்பா காட்டு எல்லாருக்குமே தெரியும். பெரிய சிக்கல் வந்து டான்ஸ் தான். மிகப்பெரிய சிக்கல் டான்ஸ் தான். அது வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கீங்க. பண்ணும்போது அப்புறம் ஃபைட்டு பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ எப்போவுமே வந்து ரொம்ப கூச்சப்படுற விஷயமே டான்ஸ் தான். அதில் எப்போ நீங்கள் அசத்தலா பண்ணிட்டீங்களா அப்புறம் வந்து நடிப்புங்கிறது வந்து சர்வசாதாரணமாக பண்ணியிருப்பீங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த படம் டெஃபினட்டாக சூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு எல்லா சாட்சியங்களும் இந்த காட்சியில் இருக்குது. வேற ஒன்றுமே இல்லை. எப்போவுமே வந்து நமக்கு முன்னாடி ஓஹோன்னு ஜெயிச்சு காட்டினவங்க தான் நம்மளுக்கு பெரிய இம்சையாக இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து என்னென்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாகட்டும், நடிகர் தினம் சிவாஜி அவர்களாகட்டும், அவங்க மிகப்பெரிய சாதனையை பண்ணி காட்டில அதுக்கப்புறம் வர நடிகர்கள் வந்து நம்ம அவங்களாட்ட பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாங்க. நான் வந்து சில விஷயங்கள் சினிமாவில் நான் ஏதோ ஒரு அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன்னா அதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு இம்சை அரசனாக இருந்தது அப்பா தான். இல்லை பெரிய பெரிய டார்ச்சருங்க உங்களால். என்னன்னா நான் ஹீரோ ஆவேன்னு நினைக்கல. நம்ம ஏதோ தகடுன்னு வசனம் பேசணும், நம்ம வந்துட்டோம். ஹீரோ ஆகலைன்னு நினைக்கல. எதுவுமே நான் பழகிக்கல. ஏதோ ஒரு இதில் ஹீரோ ஆகிட்டேன். அப்படியே வசனம் பேசி காலத்தை ஓட்டலான்னா ஸ்டண்ட் மாஸ்டர் வருவார். சார் கொஞ்சம் ஃபைட்டு கிட்டெல்லாம் அப்படியே சேவத்தில் ஏறி அடிக்கணும். அப்படி எதுக்குங்க நம்ம தான் தகடுனால கைதட்டுறானா அப்புறம் எதுக்கு? இல்லை நீங்கள் விஜயகாந்த் சார் பாருங்கள், அவர் ஃபைட் எப்படி பண்ணுறாரு, அதில் ஒரு பாதியாவது பண்ணாதான் ஹீரோவை தாக்கம் பிடிக்க முடியும். சரி இப்போ விடுங்கப்பா ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னா சரி சண்டை தான் ஏதோ பண்ணிடலாம் அப்படின்னா எந்த விதமான தயக்கம் இல்லாமல் தைரியமாக எல்லா விஷயத்தையும் இறங்கி பண்ணிடுவார். கூலிக்காரன் படத்தில் வச்ச கூறி தப்பாரு, இந்த பூரி தோக்காரு, எதை கண்ட பரதநாட்டியம் ஆட சொன்ன பரதநாட்டியம் ஆடுறாரு. இப்போ என்ன பிரச்சனைனா பிரச்சனை அவருக்கு இல்லை, எனக்கு தான். பாருங்க, அவர் பரதநாட்டியம் ஆடுறாரு. ஐயோ ஏன் இவர் இம்சை பெரிய இம்சையாக இருக்குது. சரி அப்போ ஏதோ ஓரளவுக்காவது நம்ம டான்ஸ் ஆடி ஆகணும். சரி ஆடிடலாம். சரி அப்போ தான் சம்பாதிச்சு ஏதோ வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம்னா ஏதாச்சும் நாட்டில் ஒரு பிரச்சனை வரும், அள்ளி கொடுத்துருவார். சார் பாருங்க, அவர் விஜயகாந்த் சார் இவ்வளோ லட்சம் கொடுத்துட்டாரு, அதில் ஏதோ ஒரு பாதியாவது கொடுத்தா தான் நம்ம பேரை காப்பாற்ற முடியும். அது மாதிரி அது வந்து அதுதான் நான் சொல்லுவேன். அள்ளி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்கு நிர்பந்தத்தை உருவாக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி நான் முன்னுக்கு வர்றதுக்கு எனக்கு பல நிர்பந்தங்களை உருவாக்கியவர் அப்பா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான். அந்த நிர்பந்தங்கள் உருவாக்கும் போது நம்ம இறங்கி அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்போ உங்களுக்கு எவ்வளவு நிர்பந்தம் இருக்கும் இல்லையா? அந்த நிர்பந்தத்தை எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்து அவரை தாண்டி நல்லா தேவையே இல்லை, அவரை போல் நீங்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் இன்னைக்கு நிக்கிறேன்னா எங்க அப்பாவோட ரசிகர்கள் தான் காரணம். அதே மாதிரி வந்து அவங்க அப்பாவோட ரசிகர்கள் இன்னைக்கு வந்து அவர் வளரத்துக்கு காரணமா இருக்கணும். நீங்களாம் தம்பி சண்முகம், அதாவது உங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். எங்க அப்பா மாதிரி நீயும் என் நிலைமையில் இருக்க. எப்படின்னா ஒரு நாள் அப்பா வந்து ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது, நான் ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன். இப்போ சமீபத்தில் வந்து ட்ரெயினில் போனேன், ஃபர்ஸ்ட் கிளாஸில் போனேன். அங்கே வந்து நம்ம படுக்க போடுறதுக்காக வந்து அட்டெண்டன்ஸ் இருப்பாங்க. அவங்க காலையில் போய் நம்ம கோயம்புத்தூரில் இறங்கும்போது அவங்களை கூப்பிட்டு நான் வந்து 200 ரூபா பணம் கொடுத்தேன். அவங்க வந்து தலையை சொரிஞ்சுக்கிட்டு அப்பாவை பற்றி சொன்னாங்க. சார் நாங்கள் இப்படி தான் சில வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா வந்தாங்க சார், நைட்டு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க, சாப்பாடு எங்களுக்கு கொடுத்து நீங்களாம் சாப்பிடுங்கன்னாங்க. காலையில் இறங்கும்போது எங்கள் கையில் 4 பேர் இருந்தால் எங்கள் கையில் வந்து 20 ரூபா கொடுத்து 20 ரூபா நீங்கள் 4 பேர் வச்சுக்க பண்ணாங்க. அப்போ நாங்கள் தலையை சொரிஞ்சு நாங்கள் என்ன சொன்னோம், பிரபு சார் எங்களுக்கு 200 ரூபா கொடுப்பாரு சார்னாங்க. ஓஹோ 200 ரூபா கொடுப்பாரப்பா, அவங்க அப்பா பணக்காரர், என் அப்பா ஏழைன்னாரு. அந்த மாதிரி இன்னைக்கு உங்க அப்பா வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் உங்க அப்பா கிட்ட. அதாவது வந்து டெக்னீஷியன்ஸ், சக கலைஞர்கள், இந்த ப்ரொடக்ஷன் பாய்ஸு, ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப சகஜமாக நடந்து பழகக்கூடியவர் உங்கள் அப்பா. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் இங்கே வந்திருக்கோன்னா உங்கள் அப்பா மேலே உள்ள அன்பில் தான் நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கோம். அதே மாதிரி எங்கள் அப்பா பேர் என்னால் வாங்க முடியாது, ஆனால் உங்கள் அப்பா பேர் நீங்கள் வாங்கணும்னு நான் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன். அடிச்சு நொறுக்குங்க தம்பி, அடிச்சு நொறுக்குங்க. நன்றி நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஹீரோ வராருன்னா அது
அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ சந்தோஷம், அவங்களுடைய நண்பர்களுக்கு எவ்வளோ சந்தோஷம்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருக்கேன். என்னுடைய முதல் படம் இந்த மாதிரியான ஒரு அழகான மேடையில் தான் ஆடியோ லான்ச் பூஜை எல்லாமே நடந்துச்சு. ஸோ அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்னு தெரியும் எனக்கு, அதை மறக்கவே முடியாது. அதான் நான் இந்த ஃபங்க்ஷன் போகும்போது எல்லாரும் கேட்டாங்க, நான் வந்து சொன்னேன் விஜயகாந்த் சாருடைய ஃபங்க்ஷன் அது போயிட்டுருக்கேன் அப்படின்னா, என்ன அவர் கட்சியில் சேர போறியான்னு கேட்டாங்க என்ன. நான் சொன்னேன் அவர் எங்கள் கட்சி முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தான் அவர் வேற கட்சி அப்படின்னு சொன்னேன். ஸோ நடிகர்களுடைய கட்சி அவர் முதல்ல, அதுக்கப்புறம் தான் எங்கள் கேப்டன். அவர் வந்து கேப்டன் ஏன் சொல்கிறோன்னா, கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கோங்களேன், கிரிக்கெட் கேப்டன் ஏன் அவரை கேப்டன்னு சொல்கிறோன்னா, ஒரு கேப்டன் தான் ஜாதி மதம் இனம் மொழி கலாச்சாரம் எதுவுமே பார்க்காம இருக்கிறவர். அந்த மாதிரி தான் எங்கள் கேப்டனும். அதுக்கு தான் நாங்கள் அவருக்கு கேப்டன் எப்போவுமே சொல்லுவோம். எனக்கெல்லாம் ரொம்ப அவர் மேலே ரொம்ப மரியாதை பாசம் அன்பு எல்லாமே. ஷூட்டிங் ஒரே இடத்துல எங்கள் 2 பேருடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ நான் போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் பார்த்தேன். வா ரவி அப்படின்னு சொல்லி சாதாரணமாக ஒரு நண்பர்கள் எப்படி பழகுவாங்களோ அந்த மாதிரி என்கிட்ட வந்து பக்கத்தில் சேர் போட்டு உட்கார வச்சு, ரவி இந்த மாதிரி இப்படி பண்ணு, நீ இது நல்லா பண்ணுற அது நல்லா பண்ணுற. ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் சொன்னார், நமக்கு அப்புறம் உனக்கு அந்த லெக் ஒர்க்கெல்லாம் நல்லா வருது அப்படின்னு சொன்னார். அப்படிலாம் சொன்னார். வாய்ஸ் வந்து நல்லா போய் பீச்சில் போய் கற்று, அப்போ தான் நல்லா இருக்கும் வாய்ஸு அப்படின்னு. ஒரு வாரம் பண்ணேன் சார், உண்மையாகவே ஒரு வாரம் பீச்சில் கற்றுனேன் நான் நீங்கள் சொன்னதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் சண்முகன் பாண்டியன் தம்பி, எனக்கு நீங்கள் தம்பி மாதிரி தான். நீங்கள் வந்து தயவு செஞ்சு அப்பா மாதிரி நடிக்காதீங்க, வேண்டாம். நமக்கு அது நம்ம வேற ரூட்டை நோக்கி போவோம். அப்பா மாதிரி நடிக்க வேணாம். அப்பா மாதிரி நல்ல குணம் அது எப்படியாவது நமக்கு வரணும், நம்ம எல்லாருக்கும் வரணும். நம்ம சக கலைஞர்கள் எல்லாரும் அப்பா மாதிரி நடிக்கிறதுன்னு நம்மளால் கஷ்டம். அது நம்ம வேற ரூட்டு பிடிச்சி நம்ம வேற மாதிரி பண்ணுவோம். ஆமாம், ஏன்னா நம்ம சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி அவங்க தான் நமக்கு தடையாக இருக்கிறது. அவங்க ஒரு ஸ்டாண்டர்டை க்ரியேட் பண்ணி வச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் நம்மளால் அதை உடைக்க முடியல. ஸோ நமக்குன்னு ஒரு ரூட் நம்ம தனியாக கண்டுபிடிச்சி கலக்குவோம். அப்படி தான் எல்லோரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரி. கேப்டன் சாரை நான் வந்து திரையுலகத்தில் தான் பார்த்துருக்குறேன், நேரில் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நானும் மதுரைக்கு சொந்தக்காரன் தான். நான் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு முக்கிய காரணம் என் மாப்பிள்ளை சமூக பாண்டியன், அவருடைய சகோதரன் தான் என்னுடைய ஃபேனு. நான் எஸ்ஆர்எம் காலேஜில் ஒரு கல்ச்சர் ப்ரோக்ராம் போகும்போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க, பெரிய தம்பி சார் எங்கள் படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு. சரி தம்பின்னு. அது மாதிரி 2 பேரும் கேப்டன் சார்ட்டு என்னுடைய சகோதரிட்டையும் ரொம்ப போராடி என்ன இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன்படுறேன். 2வது கேப்டன் சாரும் ப்ரொடியூசருக்கும் என்னுடைய சகோதரிக்கும் நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். இந்த படத்தில் வந்து நான் வந்து தம்பிக்கு மாமாவாக வரேன். நான் அடிக்கடி இந்த படத்தில் மாப்பிள்ளைன்னு சொல்லுவேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த படம் ரொம்ப பிரமாதமாக அற்புதமாக வந்திருக்கு. இதில் இன்னொரு பெருமை என்னென்னா, நான் வந்து உங்கள் முன்னால் சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமும் ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறேன். கேப்டன் சார் என்னை வந்து இந்த மாதிரி நடிங்க அந்த மாதிரி சொல்லி என் பக்கத்தில் உட்காந்து எனக்கு ஆலோசனை சொல்லி என்னை வேலை வாங்கினவர். அந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அந்த கேப்டன் சார் கம்பெனியில் நான் தொடர்ச்சியாக பண்ணணும்னு என்னுடைய ஆசை. எனக்கு பேச வாய்ப்பளித்த கேப்டன் கம்பெனிக்கு என்னுடைய நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை சொல்லி விடுகிறேன். நன்றி நன்றி நன்றி. நான் உதவி இயக்குனராகி இருந்த காலகட்டத்தில் மொத்தமாக 8 ஹீரோ தான் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லா உதவி இயக்குனருக்கும் அந்த 8 ஹீரோவில் யாராச்சும் ஒருத்தங்களை வச்சு பண்ணணுங்கிறது தான் பெரிய லட்சியமாக இருந்துச்சு. பட் பை காட்ஸ் கிரேஸ் வந்து அந்த 8 பேரில் 7 ஹீரோ வச்சு நான் பண்ணிட்டேன். ஒரே ஒரு ஹீரோ வச்சு தான் நான் பண்ணல, கேப்டன் வச்சு. அதுக்கு ஒரு காரணம் சொல்லணுன்னா, ஒரு வேடிக்கையாக ஒரு தெலுங்கில் ஒரு கதை சொல்லுவாங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எல்லா டைரக்டர்களுக்கும் ஒரு போட்டி இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் ஷாட் எடுத்துட்டா 1 லட்ச ரூபா பரிசுன்ட்டு. அந்த ஷாட் என்னென்னா, ஜமுனாமான ஒரு பெரிய நடிகை இருந்தாங்க. அவங்க நெத்தியில் வந்து நாகையா சார் பொட்டு வைக்கணும். எந்த டைரக்டராலையும் அந்த போட்டியில் ஜெயிக்க முடியல. காரணம் என்னென்னா, ஜமுனாமா தலை கொஞ்சம் ஆடிட்டே இருக்கும், நாகையா சார் கையை ஆடிட்டே இருக்கும். ஸோ அந்த ஷாட்டை கடைசி வரைக்கும் யாராலும் எடுக்க முடியல. இதே பிரச்சனை தான் எனக்கு நடந்துச்சு. எனக்கு கதை சொல்ல தெரியாது,
கேப்டன் கதை ஃபுல் கதை கேட்காம படம் நடிக்க மாட்டார். ஸோ கடைசி வரைக்கும் நான் அவரை வச்சு படமே பண்ண முடியல. ஸோ சண்முக பாண்டியன் பெரிய ஹீரோவாக வர போகிறீங்க. நீங்களாச்சும் என்ன மாதிரி சில டைரக்டர் கொஞ்சம் ரிடக்ஷன்லாம் கொடுத்து கதை கேட்காம நடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். கேப்டன் கை காட்ட விட மாட்டேன்ட்டு பார்க்கலாம். வாழ்த்துக்கள். மற்ற வழக்கமாக சொல்லுவாங்க குட்டி தாய் 8 அடினா குட்டி 16 அடி பயணம்ன்ட்டு. பட்டு ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு வந்து கேப்டன் 320 அடி பாஞ்சிட்டாரு. ஸோ அவரோட வெற்றியை தொடர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து அந்த வெற்றியெல்லாம் இப்போ திரும்பி பார்க்கும்போது ஒரு அசுர சாதனை. அது இப்போ இருக்கிற போட்டி இருந்த உலகத்தில் அந்த மாதிரி வெற்றியை தொடருங்கிறது வந்து ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. அதை மீறி உங்கள் டெடிக்கேஷனும் உழைப்போட அப்பா வெற்றியை நீங்கள் தொடரணுன்ட்டு வாழ்த்துறேன். ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு பெரியவர் வந்து கொய்யாப்பழம் வைக்கிறதுக்காக மேலே ஏறி போயிருக்கார் ஒரு கூடையில். ஒரு 10 பழம் வந்து 10 ரூபா, 10 பழம் 10 ரூபா, 10 பழம் 10 ரூபான்னு சொல்லிட்டு அவர் விற்றுட்டு போயிட்டுருக்காரு. அவர் இறங்கி கீழே போனோடனே ஒரு சின்ன பையன் ஒருத்தன் அவன் வந்து 20 பழம் 10 ரூபா, 20 பழம் 10 ரூபான்னு சொல்லிட்டு விற்றுருக்கான் அதே கொய்யாப்பழத்தை. எல்லாரும் அந்த பையன்கிட்ட தான் வாங்கியிருக்காங்க, அந்த பெரியவர்கிட்ட வாங்கலை. அடுத்த பஸ்லேயும் அதே மாதிரி அவர் ஏறி மூச்சு வாங்க இறங்கி 10 பழம் 10 ரூபான்னு விற்க இந்த பையன் போய் 20 பழம் 10 ரூபா அப்படின்னு விற்கும்போது எல்லாம் அதை தான் வாங்குறாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஏன்ப்பா அந்த பையன் வந்து 20 பழம் 10 ரூபான்னு விற்கும்போது நீ எப்படிப்பா 10 பழத்தை வந்து 10 ரூபாய்க்கு விற்க முடியும் அப்படின்னா அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு, அவன் என்னுடைய மகன் தான், அந்த பழத்தை அவன் விற்கணும்னா நான் இப்படி முன்னாடி விற்றுட்டு போனால் தான் அவனுடைய பழம் விற்கும், அதனால தான் நான் முன்னாடி விற்றுட்டு போகிறேன்ட்டு. இது எதுக்காக சொல்கிறேன்னா பாருங்கள், கேப்டன் வந்து ஸ்பெஷலாக கைத்துடுறாரு. தன்னுடைய பையனோட வாழ்க்கைக்காக எல்லா அப்பாவுமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன தியாகம் பண்ணி பெரிய தியாகம் பண்ணி அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது வந்து அவங்களுக்கு ஈடு இணையே கிடையாது. நிறைய மீம்லாம் இப்போ வந்து நெட்டில் பார்க்கலாம். அந்த மாதிரி எப்போது ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தேன். இதில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், என்னுடைய பையன் ராக்கி வந்து சண்முக பாண்டியனுடைய ஸ்கூல் மேட்டு, அதுக்கப்புறம் காலேஜ் மேட்டு. அதனால் நான் முதல்ல எடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து நான் என்னுடைய வணக்கத்தை சொன்னேன். நான் வந்து நெட்டில் வந்து பார்த்துட்டு இருப்பேன், அந்த மீம்லாம் வரும், எல்லா நடிகரை பற்றியும் வரும், அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் எல்லாரை பற்றி ஏதோ ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. அப்போ விஜயகாந்த் சார் சொல்கிற மாதிரி, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்புறம் எதுக்கே படம் எடுத்தானுங்க அவனுங்க அப்படின்னு. அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாரையே வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு படம் எடுத்தானுங்க அவனுங்க அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டு. அதை பார்த்தோன்னா நான் சிரித்தேன். பையனுக்கு வந்து முகம் ஒரு மாதிரி மாறி போச்சு. அவர் அப்படி அந்த பக்கம் போயிட்டார். அப்புறம் என் பொண்ணுக்கிட்ட கேட்டேன் என்னாச்சு அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் விஜயகாந்த் சார் ஏதாவது கிண்டல் பண்ணிங்கன்னா அவருக்கு பிடிக்காது, அதாவது என் பையனுக்கு பிடிக்காது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என்னென்னா விஜயகாந்த் சார் எவ்வளோ பெரிய ஆள், அவர் ஒரு நடிகர், புரட்சி கலைஞர், தலைவர், ஒரு கட்சியின் தலைவர், கேப்டன், இதெல்லாம் எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது பூரா அவருடைய ஃப்ரெண்டோட அப்பா, அவ்வளோதான். ஃப்ரெண்டோட அப்பாங்கிறது மாரி எதுவுமே என் பையனுக்கு தெரியாது. அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட கேப்டன் அவர், அதுதான் விஜயகாந்த் சாரை பற்றி என் பையனுக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தோடு தான் நான் இந்த சண்முக பாண்டியனோட இந்த அறிமுக விழாவில் எல்லாரும் சொன்னாங்க உயர்ந்த நடிகர், இன்னும் நிறைய உயர்ந்த இடத்துக்கு போவார் அவருங்கிறது இந்த ட்ரைலரை பார்க்கும்போது தெரியுது. அப்பாவுக்கு வந்து நிறைய தவம் இருக்கும். அவர் சினிமாவில் எதெல்லாம் வந்து இன்னும் செய்யணும்னு ஆசைப்பட்டாரோ அதுங்களே ஒரு கட்சி தலைவர் அப்படிலாம் போயிட்டார். அதனால் சாதிக்க வேண்டிய நிறைய விஷயங்களை உங்கள் மூலமாக சாதிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருப்பார். அவருடைய கனவு நிறைவேற்ற வேண்டியது நிச்சயமாக உங்களுடைய பொறுப்பு. அதை நீங்கள் நல்லா செய்வீங்கன்ற நம்பிக்கை நிறைய இருக்குது. கார்த்திக் ராஜா அவர் ஒரு எனக்கு மியூசிக்ன்றனா டெஃபினட்டாக அவரை பற்றி சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே மிக சிறந்த இசையமைப்பாளர்களில் முக்கியமானவர் இளையராஜா அவர்கள். அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, அவர் ஒத்துக்கிட்ட ஒரே சிறந்த இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா தான். அதனால் கார்த்திக் ராஜா வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறது டெஃபினட்டாக ஒரு சிறந்த இசையை தான் கொடுப்பாரு. அவர் பார்த்திபன் சார் வந்து அவருடைய பாணியில் பேசிட்டு போயிட்டார். அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் நான். தண்ணி இவரு வந்து பாபு வந்து கேட்டார், நீங்களுமா போனோம்? ஆமாம் சார், ஏன்னா அது ரிசப்ஷன் இருக்குது 2-3 போகணும். உடனே பார்த்திபன், ஆமாம் சார், அதுக்கு மேலே இதுக்கு மேலே போச்சுன்னா முடியாது, ஃபஸ்ட் நைட்லலாம் உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் எப்பவுமே ஜோவியலாக பேசுகிறவர், இதுலேயும் ஒரு பஞ்ச் இருக்கும். நல்ல அழகாக இருக்கார் சண்முக பாண்டியன், நல்ல ஹைட்டு. அதாவது இங்கே சொன்னாங்க சத்யராஜ் சார் மாதிரி, நெப்போலியன் சார் மாதிரின்னு. சத்யராஜ் சார் என்ன சொல்கிறாரு, நெப்போலியன் சார் வந்த உடனே சண்முக பாண்டியன் வந்து அவருக்கு வணக்கம் சொன்னபோது சத்யராஜ் சார் சொல்கிறாரு, எப்பா என்னை விட நெப்போலியன் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க, நெப்போலியன் விட ஹைட்டாக இருக்காரு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஹைட்டு நிஜமாவே. ஸோ
ஸோ 6'4" இப்போ இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. பட் உங்களுடைய ஆக்ஷன்ஸ், அந்த டான்ஸ் மூமெண்ட் நல்லா வருது, ஆக்ஷன்ஸ் நல்லா வருது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆண்டவன் அருள் நல்லா இருக்குது. பெரிய ஆளாக வரணும். கான்சன்ட்ரேஷன் மட்டும், தட் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். அதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த சின்சியாரிட்டிக்கு உங்கள் அப்பாவே போதும். நானே அவரோட ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங் 7 o'clock ஷார்ட்னா வித் மேக்கப் 6:45 இருப்பார். ஸோ அதை மெயின்டைன் பண்ணி டெடிகேஷன் டெஃபினட்டாக உங்கள் அந்த பரம்பரையில் அந்த ரத்தத்திலே இருக்குது. அவர் நிறைய சாதிச்சிட்டாரு. நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாருடைய வாழ்த்தை வேணும். அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பிரமாதமாக உழைக்கணும். என்ன தான் நீங்கள் ஆட்டம் ஆடினா கூட அந்த கடைசியில் அந்த ஒரு கண்ணு வரும்போது நம்மளை மீறி ஒரு கை தட்டுறோம் பாருங்கள், அதுதான் அவர் சம்பாதிச்சது. அதை விட அதிகமாக நீங்கள் சம்பாதிக்கணும். நடிகர்கள்லேயே ரொம்பவும் உயரமான நடிகர், இந்த துறையிலும் மிக உயர்ந்த இடத்தை பிடிப்பதற்காக முதல்ல வாழ்த்து சொல்லிக்கிறேன். திரைப்படத்துறையில் ஹீரோக்களுடைய குழந்தைங்க வாரிசாக சாதனை பண்ணுறது புது விஷயம் இல்லை. ராஜ் கபூரில் ஆரம்பிக்கும் போது ரிஷி கபூர் வந்தான். அதுக்கப்புறம் சுனில் தத்துக்கு சஞ்சய் தத் வந்தான். தர்மேந்திராவுக்கு சன்னி டியோல் வந்தான். அமிதாப்புக்கு அபிஷேக் பச்சன், ராகேஷ் ரோஷனுக்கு ரித்திக் ரோஷன். அப்படி தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவாஜிக்கு பிரபு, முத்துராமன் சாருக்கு கார்த்திகை, எம்.ஆர். ராதா அவர்களுக்கு வாசு ராதா ரவி, ரவிச்சந்திரன் அவர்களுக்கு விஜயகுமார் அவர்களுக்கு சத்யராஜுக்கு சிவகுமாருக்கு எல்லாருக்குமே வாரிசுகள் நிறையா பண்ணுறாங்க. அது மாதிரி வாரிசுகள் வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த சண்முக பாண்டியன் யாரை குருவாக ஏற்றுக்கலாம்னா தைரியமாக சந்தேகம் இல்லாமல் அவங்க அப்பாவை குருவாக ஏற்றுக்கலாம். ஆனால் அதை விட அவருக்கு வேறு யாருமே தேவையில்லை. அவருக்கு உடம்பை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார்னா அந்த படத்துடைய ஃபோட்டோ இல்லை ப்ரெஸ் ஃபோட்டோ பற்றிய தூர தேடி முழக்கத்துடைய ஃபோட்டோ ஒன்று வாங்கி தயவுசெய்து அவர் ரூமில் மாட்டிக்கிட்டோம். அதாவது மதுரில் வீரபத்ரன், அக்னி வீரபத்ரன், அகோர வீரபத்ரன் சிலைகள்லாம் நான் 1962 படம் வரைஞ்சவன். அந்த மாதிரி கருந்தேக்கில் செஞ்ச சிலை மாதிரி இருப்பார் விஜயகாந்த் அந்த தூர தேடி முழக்கத்தில். அந்த படத்தை தயவு செய்து அவர் ரூமில் வச்சுக்கிட்டு அதை பார்த்து உடம்பை எப்படி வச்சுக்கணும், எப்படி உடற்பயிற்சி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுபோல் நல்ல ஒழுக்கம், நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் அதுக்கும் அவர் தான் உதாரணம். மதுரையில் இருக்கும்போதே ரைஸ் மில்லில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நண்பர்களோடு வாழ்வது ரொம்ப பிடிச்ச விஷயம். நண்பர்களுக்கு சாப்பாடு போடுறது இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம். இங்கே ரோகிணி ஹோட்டலில் சாதாரண ரூமில் ஆரம்பித்து அப்புறம் அந்த கீழே அந்த கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபுல்லாத்தையும் பிடிச்சி அதுலேயே நண்பர்களை தங்க வச்சு பக்கத்தில் பர்ணசாலை மாதிரி 2 குடிசைகளை கட்டி, ஒரு குடிசையில் வடலூர் வள்ளலார் சுவாமிகள் மடத்தில் எப்படி அணையாத நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. அந்த மாதிரி வர நண்பர்களாக எந்த நண்பர்கள் வந்தாலும் சரி அந்த பர்ணசாலையை சாப்பிடலாம். அந்த மாதிரி தொடர்ந்து சாப்பாடு போட்ட ஒரு மனிதர் விஜயகாந்த் அவர்கள். அது முன்னாடி ஒரு பர்ணசாலை, அதில் நண்பர்களோட அளவலாவது ரொம்ப பிடிக்கும். ஷூட்டிங்கு போயிட்டு பார்த்தோன்னா ஏசி ரூம் ஃபுல்லாக யாராக இருக்கான்னு தெரியாது அவருக்கு. தன்னுடைய ஏசி ரூமுகளில் போய் யாராக இருக்கான்னு பார்க்காம ரூம் கொடுக்கணும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இந்த பர்ணசாலையில் குடிசையில் கீழே பாயை விரித்து போட்டு தலைகணி இல்லை கையை தலைக்கு வச்சுட்டு படுத்துக்கிற ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அந்த மாதிரி பண்புகளை நீ வளர்த்துக்கணும். அது சாதாரண விஷயம் நினச்சிக்காதேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திரையுலகமே பயந்து போய் நடுங்கி போய் அடுத்தாத்த எலெக்ஷன் வரப்போகுது, இந்த நேரத்தில் கலைஞர்களுக்கு 50வது ஆண்டு விழாவை இந்த மனிதன் கொண்டாடுகிறானே, முடிவு வேறமா இருந்தால் என்ன செய்வது என்று நடுங்கி கொண்டிருந்த போது இந்த மனிதன் துணிந்து கலைஞர்களுக்கு 50வது ஆண்டு விழாவை கடற்கரை நடத்தி காட்டினான். 5 பைசா 10 பைசா இல்லை, வசூல் என்னானாலும் சரி என்று 15 லட்சம் 20 லட்சம் ரூபாய் கைப்பணத்தை போட்டு கலைஞர்களுக்கு 5 அடி 6 அங்கலத்துக்கு ஒரு பேனாவை ப்ரெசென்ட் பண்ணி ஒரு விழா எடுத்து காட்டினான். ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டு செஞ்சே தேரணுங்கிறது அவருடைய கேரக்டர் அது. அதே மாதிரி ரஜினி அவர்கள் உச்சத்தில் இருக்கிறாரு, கமல் அவர்கள் உச்சத்தில் இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு இணையாக சம்பளம் வாங்கி கொண்டு அவர்களை விட பிஸியாக இருக்கிற காலகட்டத்திலே நடிகர் சங்க தலைவராக இருந்து கொண்டு ஒவ்வொரு நடிகரை வீட்லையும் போய் ஈகோ பார்க்காம சமணம் போட்டு கீழே உட்காந்துக்கிட்டு, அண்ணே நம்ம போயிடலாம்ண்ணே, இந்த நிகழ்ச்சி போய்த்தாண்ணே, நிறைய கடன் இருக்குண்ணே, நீங்கள் வாங்க ரஜினி வீடு கமல் வீடு சேர்லாம் கிடையாது, தரையில் உட்காந்துக்கிட்டு அண்ணா நீங்கள் வரீங்க எனக்கு தெரியாது நீங்கள் வரீங்கன்னு அப்படி அன்போடு கெஞ்சி கூத்தாடி அத்தனை நடிகளையும் கூட்டி மலேசியா நிகழ்ச்சி அந்த கடன் நிலைத்த மாமனிதன். இந்த நல்ல பண்புகளை எல்லாம்
நட்பண்புகளை எல்லாம் வந்து அப்பாட்ட கற்றுக்கணும். சும்மா நடிப்புலாம் ஓகே, நடிப்பில் அது இன்னைக்கு பிரமாதம் பண்ணிடுவேன். இந்த பண்புகள் தான் உண்மை உயர்த்தும். அதை தொடர்ந்து செய்ய வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். சினிமாவில் சில சென்டிமெண்ட்லாம் சொல்லுவாங்க. அந்த சென்டிமெண்ட்டை நான் நினச்சி அப்படியே உட்காந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். விஜய், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? 35 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ரிசப்ஷன், அங்கே நான் மோட்டர் சைக்கிளில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் மோட்டர் சைக்கிளில் கிராஸ் பண்ணுறீங்க. உள்ளே இருந்து யார்கிட்டையோ வாய்ப்பு கேட்டுட்டு நீங்கள் அந்த கெட்டுக்கிட்ட போகும்போது ஓடியாந்து உங்களை பிடிச்சேன். ஞாபகம் இருக்கா? ஓடியாந்து பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கண்ணு, இந்த கண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சட்டம் ஒரு இருட்டறைக்கு இந்த இடம் தான். இந்த கேட்டுக்குள்ள நுழைஞ்சோம்னா இங்கே ரிசப்ஷன் இருக்கும். அங்கே அதே இடத்துல இன்னைக்கு சண்முக பாண்டியன் விழா நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு சென்டிமெண்ட். அடுத்தது என்னையும் விஜய் அவர்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது சட்டம் ஒரு இருட்டறை படம். அதற்கு பிறகும் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது சாட்சி. சால ஆரம்பிக்கிற 2 படம் இன்னைக்கு சகாப்தமும் இந்த சால ஆரம்பிக்குது. இது வந்து நான் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்படி இந்த கோஇன்சிடென்ஸ் அப்படின்ட்டு. நிறைய சாலை வந்து சட்டம் ஒரு விளையாட்டு பண்ணியிருக்கிறேன். அதுவே ஒரு பெரிய ஒரு சென்டிமெண்ட் சினிமாவில். நிச்சயமா அந்த சகாப்தம், உங்க அப்பாவுக்கு ஒரு சகாப்தம் இருக்கிறது. அந்த சகாப்தம் இன்று உனக்கு ஆரம்பமாகிறது. அதாவது விஜய் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறார். இருந்தாலும் குழந்தை மாதிரி அவரை நான் எதுக்கு செலக்ட் பண்ணேன்னா, அவற்றிருந்த ஒரு அந்த பவர்ஃபுல்லான ஐஸ், அந்த ஆண்மைத்தனம்னு சொல்லுவாங்க, மேன்லினஸ். அந்த மேன்லினஸ் நான் உண்மையிலேயே வந்து அந்த படத்தில் 10 பேரை அடிக்கணும். ஒரு ஹீரோ 10 பேரை அடிக்கணும்னா உங்க அப்பா உண்மையிலேயே 20 பேரை அடிப்பார். அந்த மேன்லினஸ் முதல்ல வந்து ஒரு ஹீரோவுக்கு தேவையான ஒன்று, அந்த மேன்லினஸ். அந்த மேன்லினி உங்க அப்பாவோட ஆண்மைத்தனமா இருக்கு. அதனால ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ வர்றதுக்கு உண்டான தகுதி முதல்ல அதுதான். அந்த ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அது இருக்கு உங்களுக்கு. அடுத்தது பிளாட்ஃபார்ம். இந்த சினிமாவுக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் உங்கள் அப்பா அம்மா. பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்மில் அந்த ஏணி மாதிரி, அந்த ஏணியாக அவங்க இருக்கிறாங்க. அந்த ஏணியில் ஏறுறது யாரு? நீங்கள் தான் ஏறணும். அது உங்கள் திறமையை பொறுத்தது. இப்போ நான் என்னுடைய மகனுக்கு ஒரு ஏணியாக தான் இருந்தேன், அவ்வளோதான். ஏணி தான் நாங்கள்லாம். அந்த மாதிரி நீங்கள் அந்த ஏணியில் எவ்வளோ தூரம் ஏற முடியுமோ ஏறி. நான் ஒரு காலத்தில் சந்திரசேகருடைய புள்ள சினிமாவில் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நான் வெளியே வந்தால் விஜயோடைய அப்பா அதோ போகிறாரு அப்படின்றாங்க. இதை விட எங்களுக்கு எந்த பெருமையும் கிடையாது. அந்த பெருமையை நீங்கள் சண்முக பாண்டியனுடைய அப்பா அதோ போகிறாரு, அம்மா அதோ போகிறாங்க என்று நீ சொல்ல வைக்கணும். சொல்லுவீங்க, ஏன்னா அந்த சென்டிமெண்ட்லாம் இருக்குது. அதனால் உங்களை நான் வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் வாழ்த்துறேன். இது நிறையா சொல்லிகிட்டே போகலாம், ஏன்னா ஒரு 30 செகண்டில் பேசணும்னு சொல்லியிருக்கார். நான் மேலே போயிட்டேன். நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும். அடுத்தது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா புது புது இயக்குநர்களுக்கு, புது புது நடிகர்களுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஒரு பெரிய நடிகர்களாகுவாங்க. இதனாலன்னா இசைஞானி இளையராஜா இசையினால்.
இப்போ உங்கள் படத்துக்கும் அவருடைய பிள்ளை இசையமைச்சிருக்கிறார். இப்படிலாம் இதெல்லாம் சென்டிமெண்ட்ஸ். கார்த்திக் ராஜா ராஜா அதுக்கு ராஜா இருக்கு, ராஜா கையை வச்சா ராங்கா போனதில்லை. ஆகவே எந்த விதத்திலையும் நீங்கள் வந்து எல்லா விதத்திலையும் இந்த சென்டிமெண்ட் அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு பெரிய நடிகனாக கலக்கணும், தமிழ்நாட்டை கலக்கணும்னு உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டூடெண்ட் நம்பர் 1 படம் ரிலீஸ் ஆன டைமில் அந்த படத்தை பார்த்துட்டு என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்குது, எதெல்லாம் நல்லா இல்லை, எதில் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு உண்மையிலேயே ரொம்ப ஜென்யூனாக டைம் எடுத்து எனக்கு அட்வைஸ் பண்ணது கேப்டன் சார் தான், விஜயகாந்த் அங்கிள் தான். ஸோ அது மட்டும் இல்லை, அவர் அப்பாவோட ஒரு நெருங்கிய நண்பர். அப்பா நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் ஐ மீன் ஹீரோவாக பண்ணிட்டு இருந்த டைமில் சில படங்களுக்கு சில கஷ்டங்கள்லாம் வரும்போது கூட இருந்து ஒரு ஹெல்ப் பண்ணது விஜயகாந்த் சார் தான். ஸோ அதை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். இன்றைக்கி அவரோட சன் சண்முக பாண்டியன் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் அடிக்கடி டாக் ஷோவில் மீட் பண்ணுவோம். அவரும் அவரோட அண்ணன் விஜய் பிரபாகரும் அங்கே நான் நிறையா மீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, இருக்கிற இடமே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு பணிவை அவங்ககிட்ட நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ பெரிய ஒரு நடிகரோட பையனாக இருந்துட்டு அந்தளவுக்கு ஒரு வளர்ப்பு இருக்குன்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் சொன்ன மாதிரி நிறைய கம்பேரிசன்ஸ் வரும் சண்முகம். ஸோ அதில் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நெகட்டிவான விஷயங்களை தூக்கி போட்டுட்டு சும்மா அப்பா ஸ்டைல் லெஃப்ட் காலை செவுத்துல வச்சு ரைட் காலை சொரட்டி ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட். அவருடைய தடத்தில் நடக்கிறதுக்கு இன்னொரு வாரிசை அறிமுகப்படுத்தியிருக்கார். சண்முக பாண்டியனுக்கு என்னுடைய வரவேற்பு. ஏன்னா அது ரொம்ப இவர பிளஸ் சைல்டு. ஏன்னா கேப்டனை பற்றி சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரும் தப்பு சொல்லவே முடியாது. நான் ஊமை வழிகளில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யும்போது அப்பா காஞ்சிபுரத்தில் 11 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு 12:30 மணிக்கு விஜிபி நைட் வருவார். கண்ணு செவந்து அப்படி விழுந்து அப்படியே திரும்ப ஷார்ட்டுன்னு கூட்டு நடிப்பார். ஆனால் அவர் அப்படி நடிக்கிற டைமில் அப்படி நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உச்சாணியில் இருந்தார். ஆனால் ஒரு புதுசாக ஒரு குரூப் ஒரு படம் எடுக்குதுன்றதுக்காக தன்னுடைய உடல் வருத்தத்தையும் பார்க்காம அவர் அப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி உங்களுக்கு எல்லா வசதிகளும் வந்திருக்கு. ஆனால் அப்பாவுடைய எல்லா நற்குணங்களையும் நீங்கள் சினிமாவில் கடைபிடிக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. நிச்சயமாக இந்த காலத்து இளைஞர்கள் ரொம்ப திறமைசாலியாக இருக்காங்க. எங்கள் ஜென்ரேஷனோட ரொம்ப அறிவாளியாக இருக்கீங்க. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் த பெஸ்ட் ஃப்ரம் யூ அண்ட் யூ வில் டெஃபினெட்லி டெலிவர் இட். உண்மையாகவே இது ஒரு தருணம் என்னென்னா ஒரு எமோஷ்னலான எனக்கு ஒரு தருணம். ஏன்னா எல்லாரை விட எனக்கு இந்த மேடை ஒரு புது சொந்தமான மேடை. இந்த மேடை எனக்கு நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி புலன் விசாரணை படம் பண்ணிட்டு அப்போ இது நான் சரியாக எனக்கு ஞாபகம் இருக்குன்னா இது உங்கள் அப்பாவோட கல்யாண நாள் நினைக்கிறேன். இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு அவங்களோட கல்யாண நாள் இன்னைக்கு நாங்கள் எல்லாம் புலன் விசாரணை வெற்றிக்கு பிறகு மதுரையிலேருந்து இங்கேருந்து மதுரைக்கு ஒரு ட்ரெயினில் எல்லாரும் இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள்லாம் கொஞ்சம் பேர் ஞாபகம் இருக்கலாம். அப்போ தினத்தந்தி பாண்டியன், நெல்லை சுந்தரராஜன் இவங்க பண்ண அட்ராசிட்டிலாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அவ்வளோ அதான் எங்கள் குடும்பத்தில் ஒரு கல்யாணம் மாதிரி அதுக்கு போனோம். நாங்கள் போன பிறகு இன்னைக்கு எனக்கு முந்தானத்தை புலன் விசாரணை பார்ட் 2 ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இந்த 25 வருஷத்தில் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் வளர்ந்து அவருக்கு இன்னைக்கு ஒரு இசை வெளியீடு நடக்கிறது என்னன்னா உண்மையாகவே அவர் காலை திரும்பி பார்க்கும்போது எனக்கு கண்ணெலாம் கலங்குது. இன்னொரு விஷயம், இதே இடத்துல இங்கே தான் முதல் நாள் ஷூட்டிங் நடந்தது. இது 9வது ஃப்ளோர். இது விஜயாவில் 9வது ஃப்ளோரு. ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் எனக்கு இங்கே ஒரு 500 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, ஒரு 100 டான்சர்ஸு. அன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு 7 ஜென்ரேட்டர் வச்சு நடந்த முதல் படம் புலன் விசாரணை தான். அந்த ஷூட்டிங் இங்கே தான் நடந்தது. இன்னைக்கு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் புலன் விசாரணை இன்னைக்கு உங்கள் படத்தை சகாப்தத்துக்கு இசை வெளியீட்டுக்கு வந்திருக்கேன். உண்மையிலே எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. 25 வருஷத்தில் அந்த 25 வருஷமும் நான் இருக்கிற நிலைமைக்கு காரணம் உங்கள் அப்பா தான். அதை நான் உயிருள்ள வரையும் மறக்க மாட்டேன். நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், எனக்கு தாய் தந்தை சினிமாவில் தாய் தந்தை இப்ராஹிம் ராவத்தரும் விஜயகாந்த் சார் தான். ஏன்னா எனக்கு பிறந்த பிறகு நான் என்னை யாரும் தெரியும், ஆனால் உலகத்துக்கு தெரிய வச்சவங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் என்னை பார்த்தாலும் ஒருத்தரும் டைரக்டராக மதிக்கவே மாட்டோம். அது மாதிரி மனுஷனாகவே மதிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் என்னை மதித்து மிகப்பெரிய இயக்குனர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவர் உங்கள் அப்பா தான். இன்னைக்கு இந்த மேடையில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அவரோட பண்பு தான். அவரை விட நிறைய பேர் வெற்றி பெற்றவங்களாம் இருக்காங்க. ஆனால் இந்த மேடையில் நாங்கள்லாம் உட்கார்ந்துருக்கோம்னா அதுக்கு ஒரே காரணம் அவரோட பண்பு தான்.
அதை மீறி நீ வர வேண்டியதுதான் நீ பண்ண வேண்டிய ஒரு பெரிய வேலை. ஏன்னா அன்னைக்கு 2 விஷயம் நடந்தது. உங்கள் கல்யாணம், உங்கள் அப்பாவோட கல்யாணத்தை அங்கே போகும்போது அப்போ தான் படம் வந்திருக்கு, என்னை பற்றி நிறைய யாருக்கும் தெரியாது. அப்போ நிறைய ஒரே க்ரௌடு கச்ச கச்சன்னு என்ன அப்படி பிடிச்சி வெளியே தரும்போது கல்யாண மேடையில் ரிசப்ஷன் நிற்கிறாரு. டைரக்டர் கூப்பிட்டியா, டைரக்டர் இப்படியான்னு வந்து திருப்பதி கூப்பிட்டு, அவர் திருப்பதினு ஒரு நண்பர் இது தெரிஞ்சிருக்கும், அவர் கூப்பிட்டு அவரோட நில்லி, டைரக்டரோட நிற்கணும், தள்ளிடுவாங்கப்பா அவருன்னு கூப்பிட்டு நிற்க வச்சார். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரும் 25 வருஷம் கழிச்சு வரும். அங்கே வரும்போது எனக்கு தெரியாமல் நான் வந்து உள்ளே போயிட்டேன், க்ரீன் பார்க் உள்ளே போயிட்டேன். போனால் அப்போ தான் வெளியே வர்றார் சார், வெளியே வர்றாரு. வந்து வாசல் முடியும்னா நாங்கள் ஒரு 5-6 பேர் இருக்கோம். வாப்பா அப்படியே காரில் போகலான்னு, காரில் 2 பேர் தான் உட்கார முடியும், வா அப்படியே நடந்து போயிடலாம் வாப்பா, எல்லாம் நடந்து போயிடலாம் வாப்பான்னு. அதாவது வந்து அன்னைக்கு பார்த்தா அதே விஜயகாந்த் சார் தன்னை விட்டுட்டு நான் காரில் போ, நீ நடந்து வான்னு சொல்லாமல் எல்லாம் நடந்து போகலாம். நான் சொன்னேன் சார் நீங்கள் போங்க சார், நாங்கள் பின்னாடி வரோன்னு. நாங்கள் வந்தவுடனே இங்கே வந்து க்ரௌட் பார்த்தீங்கன்னா புதுவாயிடுச்சு. இங்கே வந்து உட்காந்துட்டு எங்கப்பா செல்வமணிலாம் வந்தாலும் கூப்பிடுன்னு அதே 25 வருஷம் கழிச்சு என்னை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறார். அன்னைக்கு இருந்த விஜயகாந்த் சாரும் இன்னைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு இந்த மனித பண்பு தான் இன்னைக்கு வந்து அவர் மிகப்பெரிய நிலை அடைஞ்சது காரணம் வந்து இந்த பண்பு தான். இந்த பண்பை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டா போதும், வேற இன்னும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயம் ரவி நல்லா சொன்னார் ஒரு விஷயம், என்னன்னா உங்கள் அப்பாவை ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் நிச்சயமாக வந்து நீங்கள் அதை 0வை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றா, நான் இன்னொரு சின்ன அட்வைஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து அமிதாப் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு காமெடி ப்ளஸ் ஹைட்டு எல்லாம் இருக்குது உங்களுக்கு, நிச்சயமாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை பீட் பண்ண ஆளே கிடையாது. நீங்கள் உங்கள் அப்பாவை மறந்துட்டு நீங்கள் ஒரு நடிகனாக இது நினச்சிங்கன்னா நிச்சயம் மிகப்பெரிய வளர்ச்சி இன்னைக்கு நோக்கி நடக்க முடியும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் இயக்கம் அறிமுகமாகிற ஹீரோயின்ஸும் ஆல் த பெஸ்ட். டைரக்டர் சுரேந்திரன் என்னுடைய ஜாதின்னா இயக்குனர் ஜாதி. அவர் இந்த படம் அதுவும் இல்லாமல் என்னுடைய ஜூனியர் நினைக்கிறவர், டிஎஃப்டின்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஏன்னா டிஎஃப்டி எல்லாரையும் இன்னைக்கு வந்து நாங்கள்லாம் மேடையில் நான் மட்டும் இல்லை, ஆபாவானிலேருந்து அரவிந்த்ராஜ்லேருந்து ஆர்கே செல்வம்லேருந்து ஆர்பி உதயகுமார் வரைக்கும் இன்றைக்கி நாங்கள் மிகப்பெரிய இடத்தை அடைஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து விஜயகாந்த் சார் தான் காரணம், அவங்க கம்பெனி தான் காரணம். இன்றைக்கி நீங்கள் வந்து நீங்களும் ஒரு டிஎஃப்டி, நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய இடத்தை அடைவீங்க, அதுக்கு ஒரு காரணமாக இருப்பார். எவ்வளோ கேரக்டர் நடிச்சிருக்கேன், ஆனால் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஹீரோவுக்கு அப்பாவாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு கதை ஓகேன்னா நமக்கு இது ஓகே வைப்பாங்க. இது நீங்களாம் எப்போ இருக்கிறீங்க, நீங்களாம் அந்த காலம், நம்மலாம் அந்த காலம் சொல்லும் போது வலிக்கிற வலி இருக்குல்ல. இப்போ கூட ஒரு நைஸாக போட்டு போயிட்டார். நான் ஸ்கூல் படிக்கும்போது, ஏன்னா நானும் கூட படிச்சினா இல்லை ப்ரைஸ் கொடுத்தாருங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் அம்மா கன்னிராசி படம் பார்த்தாங்க, பார்த்தோன்னே எல்லாரும் ஒருத்தரும் அபிப்பிராயம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது, பிரபு சார் பிரமாமா பண்ணியிருக்காரு, ரேவதி பண்ணியிருக்காங்க எல்லாம் சொன்னாங்க. எங்கள் அம்மா மட்டும் தனியாக கூப்பிட்டோன்னே எப்படிமா படம் என்ன, ஏங்க இன்னும் ஒரே சீன் வந்துட்டு போகிறேன், இன்னும் 4 சீன் வந்தால் பிடிச்சி திட்டுவாப்பா, அதான் தாய். எல்லாரும் வேறு கோணத்தில் பார்த்தாங்க, நம்ம பிள்ளை இன்னும் நடிக்க மாட்டானான்னு கேட்டாங்க. அந்த ஆசீர்வாதம் தான் நான் ஆண் பாவத்தில் நடிக்க வந்தேன்னு எனக்கு தெரியல. நான் என்சிசியில் மார்ச் பாஸ் போகிறேன், ஆர்டி பீரியடில், அது கும்பலாக போவோம். நான் அதில் போகிறேன், எங்கள் அப்பா வந்தார், வந்து அன்றைக்கி ஈவினிங் சொல்கிறார், பார்த்தியாப்பா, பார்த்துட்டேன் 4வது லைனில் 2வது ஆள் நீ தானே, நான் கடைசி லைனில் இருந்தேன். அதான் அப்பா பார்த்தோன்னே ஒருத்தர் கரெக்டாக போனால் அது நம்ம பிள்ளையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான். இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விழா. பாண்டியன் தம்பி, இந்த பாண்டியை சொல்கிறேன், உங்கள் அப்பா கிட்டக்கிற பண்பு கற்றுக்கா, நீ பல வருஷம் சினிமாவில் தாக்கு பிடிக்கலாம். ஏன்னா ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன், எங்களை நாங்கள் புக் பண்ணுறாரு, பேசினாச்சு. அதுக்கப்புறம் அப்பா பேசினாங்க கிடக்கிறன்னு எல்லா கண்டிஷன் எல்லாம் ஓகேனாங்க, எல்லாமே ஓகேன்ட்டேன். சரி சார் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டார். அப்பா சார் படத்தில் நடிக்கிறோம், பெரிய மகிழ்ச்சி. 5 நிமிஷம் மறுபடியும் ஃபோனு, ஐயோ போயிடுச்சா, அதுக்குள்ளே கை விட்டு போயிட்டாங்க. இல்லை சார் ஒரு விஷயம் சொன்னாங்களா, இந்த படத்தில் நீங்கள் பேண்ட்டு கழட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்குது, உங்களுக்கு ஓகேவா என்ன, 5000 கழட்டா கூட நமக்கு ஓகேங்க, நம்ம கை விட்டு ஏதோ போயிடக்கூடாது அப்படி ஒரு சொல்கிறது. இதெல்லாம் வந்து சினிமா கற்றுக்கணும். திடீர்னு சொல்லுவாங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணு, நமக்கு உடன்பாடெலாம் இருக்காது. உடன்பாடு இருக்கா இல்லைலாம் கேட்கணும். அந்த பண்பு உங்கள் பாட்டு கற்றுங்க. படம் முடிஞ்ச உடனே என்னை கூப்பிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க, எங்கள் கம்பெனியில் ஏதாவது குறைகிற இருந்தால் அதெல்லாம் மனசு வச்சுக்க. ஐயோ கரையிற ஒன்றுமே கிடையாது சார், ரொம்ப கரெக்டாக பார்த்தாங்க அப்படின்னாரு. என் மேலே ஏதாவது குறைன்னா, உங்கள் வீட்டில் இருந்தால் டெய்லி சாப்பாடு வருதான், நீங்கள் அதை எங்கள் கண்ணுக்கே காட்டுறதில்ல, நீங்களே சாப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா. மகிழ்ச்சியோட ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண பிறகு கட்டி அணைச்சி ஷூட்டிங் முடிகிற அன்னைக்கும் சந்தோஷத்தோடு அனுப்புறது தான் அப்பா. அதை கற்றுக்க. நடிப்பு உங்களுக்கு வரலன்னா யாருக்கு வரும்? இத்தனை வருஷம் இத்தனை சினிமாவில் ஜெயிச்ச உங்கள் அப்பாவை பார்த்து உங்களுக்கு நடிப்பெல்லாம் யார் வைக்கிறோம்? அற்புதமான விழா. என் பையன் நடிக்கிறான்,
அதை நினச்சாதான் இன்னைக்கு சந்தோஷம். சமீபத்தில் நான் நடித்தேன் என்ன பண்ணதெல்லாம் கிடையாது. சார் உங்கள் பையனை பார்த்தேன் சார் எல்லாம் நடிக்கிறேன் ஏதோ சொன்னேன், அந்த சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்தை உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் அள்ளி அள்ளி வழங்கணும். 1990 என்னுடைய குருநாதர் பாரதிராஜா அவர்களுடைய மூலிமா நான் திரைப்படத்துறைக்கு அறிமுகமாகும் போது புது நெல்லு புது நாத்து அப்படிங்கிற படத்தில் அறிமுகமானேன். அந்த படம் வெளிவர நேரத்தில் புரட்சி கலைஞர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அன்பு சகோதரர் ஆர்கே செல்வமணி அவருடைய இயக்கத்தில் கேப்டன் பிரபாகரன் படம் அவருடைய 100வது படம் ரிலீஸ் ஆகும்போது நான் முதல் படம் நடித்து வந்தவன். அப்போ எவ்வளோ ஒரு சீனியர் அவர். ஆனால் அதுக்கப்புறம் அந்த படம் என்னுடைய படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் படத்தை போய் நான் பல தடவை பார்த்தேன். என்னுடைய புதுநெல் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆர்பி சௌத்ரி அவர்கள் வந்து என்னை முதல்ல அடுத்து எம்ஜிஆர் நகர்னு ஒரு படத்துக்கு புக் பண்ணார். அடுத்து வேதா அவர்கள் சின்னத்தாய்க்கு புக் பண்ணார். அடுத்த வாரமே 1 லட்சம் ரூபா கொடுத்து 25 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபா கொடுத்து எனக்கு உடனே பரதன் ஒரு படத்தில் புக் பண்ணி சிபிஐ ஆஃபீஸராக இதே மாதிரி கோட் சூட் போட்டு சிபிஐ ஆஃபீஸராக என்ன அறிமுகப்படுத்தினார் அவருடைய படத்தில். அது இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன். அது அன்னைக்கு பழகின அதே பழக்க வழக்கம் தான், அந்த பண்பு பாசம். அது வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து இன்றைக்கி சிவகுமார் அண்ணன் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. கலைஞர் அவர்களுக்கு வந்து பீச்சில் வந்து தங்க பேனா கொடுக்கறதுக்கு அயராது பாடுபட்டார். அப்பையும் என் கூடவே என்னை வச்சுக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பூரா நடத்தினார். அதே மாதிரி வந்து நடிகர் சங்கத்தில் வந்து தலைவராக வரும்போது நான் ஒரு உறுப்பினராக தான் வந்தேன். உறுப்பினராக வந்து கமிட்டி மெம்பராக வந்தேன். நெப்போலியன் மாதிரி எனக்கு வந்து என் கூட நிர்வாகியாக வந்தால் சங்கத்தை நல்லா நடத்தலாம்னு சொல்லி என்னை துணைத் தலைவரை ஆக்கி என்னை 6 ஆண்டு காலம் என்னை கூடவே துணைத் தலைவரை வச்சு நடிகர் சங்கத்தில் செயல்பாடுகள் பூரா அவர் 100 படம் நடித்தவர், நான் படம் நடித்தேன். ஆனால் அந்த பாகுபாடு இல்லாமல் ஒரு சக நண்பனாக சக தோழனா ஒரு உடன்பிறப்பாக என்னை கூட வச்சு அந்த பழகின அந்த பண்பு. அதுக்கப்புறம் அதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளில் நான் கூடவே அவர் கூட இருந்திருக்கேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்தவொடனே எனக்கு கூட பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இங்கேயும் கூட பக்கத்துலேயே வச்சு அந்த பண்பு பாசம் எப்பயுமே உங்கள் அப்பா கிட்ட பார்க்க முடியும் திரைப்படத்துறையில். அதே போல் நீயும் அந்த பண்பு பாசத்தை உங்களுடைய சக தோழர்களையும் நடிகர்களையும் நீங்கள் அந்த மாதிரி இருக்க வேண்டும். ஜெகன் வந்து சொன்னார் கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் வந்து இது 7வது படம் அப்படின்னு சொன்னார். 7 நிறைய சொன்னார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. அந்த 7 சொன்னால் நிறைய சொல்லிட்டு போகலாம். சப்த ஸ்வரங்கள் 7, சப்த ரிஷிகள் 7, கடைகளில் வள்ளல்கள் 7, பூமியில் கிடைக்கும் கனிமங்களும் 7, வானத்தில் ஜொலிக்கும் வானவில்லின் வர்ணங்கள் அந்த எண்ணிக்கையும் 7, வாரங்கள் நாட்கள் 7, வருடத்தில் வாரங்கள் 52 கூட்டுத்தொகை 7ன்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி இந்த கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் வந்து இன்னொரு 70 படம், இப்போ 15 வருஷத்தில் 7 படம் எடுத்துறீங்க, இன்னொரு 25 வருஷத்தில் இன்னொரு 70 படம் எடுக்கிறதுக்கு நான் மனமாற வாழ்த்துறேன். நிறைய விஷயங்கள் சொல்லணும். நான் வந்ததே வேறு லேட்டு. பட் இருந்தாலும் என் மனைவி அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவா. நான் அண்ணா நகரில் எஸ்பிஎஸ் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி இருந்த டைங்களில் இவர் தம்பி உங்கள் அண்ணன் 2 பேர் எஸ்பியில் படிச்சிங்களா இல்லை உங்கள் அண்ணன் படித்தாரா? அண்ணன் படிச்சிருக்காரு. அவர் வந்து அங்கே ஏதோ பேசிட்டே இருக்கும்போது டீச்சர் கூப்பிட்டு என்ன நோயின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது விசாரிக்கும்போது அவன் சொன்னாரான், இது மாதிரி ஒன்றும் இல்லை டீச்சர் மேடம், இந்த மாதிரி வந்து இந்த கிரேஸ் ஆண்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கச்சேரியில் போய் பாடி பணம் சம்பாதிக்கிறாரு. அவங்க அங்கிள் கருணாசங்கர் வந்து படம் எடுக்கிறேன்னு எல்லாத்தையும் லாஸ் பண்ணிடுறாராம். அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு சொல்கிறா. அது உண்மையாக பொய்யாங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க அண்ணன் இங்கே இருப்பாருன்னு நினைக்கிறேன். போகும்போது நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பட் இருந்தாலும் ஸ்கூல் படிக்கிற டயத்தில் கிளாஸை கவனிக்காமல் டீச்சர் சொல்கிறத உட்காந்து எழுதாமல் அங்கேயும் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இதிலேருந்து இவங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கணும் கற்றுக் கொடுக்கணுங்கிற அவசியம் நிர்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இங்கே நிறைய விஷயங்கள் எல்லாருமே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊருக்காரங்க எல்லாருக்கும் வந்து சினிமா துறை அப்படின்னு ஒன்று இருக்குது. சினிமாவுக்குள்ளே போனால் சினிமா சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னா அது வந்து கேப்டனை வச்சு தான் எங்களுக்கு தெரியும். எங்கள் ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அந்த ஏரியாவில் அன்றைக்கி இருந்த எம்எல்ஏ போட்டிக்கிட்ட எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் வந்து வண்டி வாங்கி கொடுத்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அங்கே வந்து எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் அவங்ககிட்ட நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் நான் பாட்டு தோட்டத்தில் மவுண்ட் ரோட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த காலகட்டத்தில் இவருடைய டி நகரில் இருந்த அந்த அவருடைய ஆஃபீஸ், அந்த லாட்ஜு, அதுக்கு கீழே வந்து பக்கத்தில் அவங்க ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸில் வந்து ஞாயிற்றுக்கிழமையான பிரியாணி சமைச்சு போடுவாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்காக வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல் கட்டிக்கிட்டு வந்ததெல்லாம் இன்னொரு வரைக்கும் ஞாபகம் இருக்குது. சினிமா துறையில் இன்றைக்கி நானும் ஒரு நடிகனாகி இன்றைக்கி நீங்கள் இத்தனை பெரிய சகாப்தங்கள்லாம் இருக்கக்கூடிய மேடையில் நானும் 2 வார்த்தைகள் பேசுகிறதுக்கான ஒரு தகுதியை அடையாளத்தையும் இந்த உயிரையும்
பிடித்து வைக்கக்கூடிய ஒரு காரணகர்த்தாவா அன்னைக்கு நீங்கள் போட்ட பிரியாணியும் ஒரு காரணம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொன்னது மாதிரி இந்த சினிமா துறையில் நான் எல்லா நடிகர்கள் கூட வேலை செஞ்சுருக்கிறேன். குறிப்பாக நான் மாணவர் பருவங்களில் கமலஹாசனுடைய மிகப்பெரிய தீவிர ரசிகனாக நான் இருந்திருக்கிறேன். அதே காலகட்டத்தில் சினிமாவுக்கு வந்தது பிறகு பாபா, எந்திரன் போன்ற படங்களில் நடிக்கும் பொழுது ரஜினி சாருடைய எளிமைகளை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். அவரை என் மனசார எனக்கு பிடிச்சிருக்கிறேன். ஆனால் இவர்கள் இருவரையும் தாண்டி நான் கை நினைச்சது சாப்பிட்டது அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட மட்டும்தான். ஒப்பிட்டவரை மட்டும்தான் உயிர் உள்ளவரை நினைக்க சொல்லியிருக்கிறாங்க. சினிமா துறையில் நன்றி கெட்ட நகைச்சுவை நடிகர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் கூட நன்றி உள்ளவர்களும் இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த மேடையில் நான் உங்களுக்கு சொல்லிக்க விருப்பப்படுறேன். வாழ்க பல்லாண்டு. விஜயகாந்த் அங்கிள் சார், அவர் தான் ஃபஸ்ட்டு அப்பா கிட்ட ஏன் பிரபு அவன் நடிக்க மாட்டான், அவனை ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரியில் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு என்னை ஃபஸ்ட்டு வழிகாட்டினார். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் அவங்களுக்கு. எனக்கு இன்னைக்கு சண்முக பாண்டியன் உங்ககிட்ட எனக்கு இருந்த இந்த ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணணுன்னா, இப்போ தான் சொன்னாங்க, நிறைய பேர் கம்பேர் பண்ணுவாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க, தைரியமாக இறங்கிட்டீங்க, தூள் கிளப்புங்க. சகாப்தம் டீமுக்கு பெஸ்ட் விஷஸ். அண்ட் மேலே எட்டி பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாதுல்ல, அந்த அளவுக்கு அவங்க சாதிச்சிட்டாங்க. ஸோ நம்ம நேரம் முன்னாடி பார்த்து எவ்வளோ ஓட்டம் ஓட முடியுமோ ஓடலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். 2000 இயர் 2000 வந்து எனக்கு வல்லரசு படத்தில் விஜயகாந்த் சார் கூட நான் ஜோடியாக நடித்தேன். அதுக்கப்புறம் கரெக்ட்லி 15 வருஷம் கழிச்சிட்டு திடீர்னு படத்தோட மேனேஜர் மாதவண்ணா வீட்டுக்கு வந்துட்டார். விஜயகாந்த் சாரோட வாரிஸ் அறிமுகம் படுத்துகிற அந்த படத்தில் நீங்கள் ஒரு கதாபாத்திரம் பண்ணணும்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உடனே சரின்னு சொல்லிட்டு நான் நடித்தேன். அக்கான்னு சொல்லிட்டு சண்முக பாண்டியன் வந்து ரொம்ப அழகாக நாங்கள் 2 பேரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். அவருக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அவர் பின்னாடி இருக்கிற விஜயகாந்த் சார் மட்டும் இல்லை, அவரோட அம்மா பிரேம்லதா மேடம்க்கு என்னோட மனப்பூர்வமான வணக்கம். ஏன்னா வாழ்த்துக்கள் மேடம், ஏன்னா நீங்கள் தான் அவரோட பெரிய பேக் போன். ஒவ்வொரு ஷார்ட்லேயும் பின்னாடி இருந்து தான் பையன் எப்படி நடிக்கிறான், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறான், அதே மாதிரி நாங்கள் சீன்ஸ் நடிக்கும்போது அக்காவை பாரு, எதை வேணும்னு அக்கா கிட்ட கேட்டுக்கோ, நடி, அக்காவை பாரு அப்படி சொல்லி எந்த இதுவும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணுங்க, சின்ன பையன் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குறா அப்படி அவங்க என்கிட்ட பேச, நான் அவர்கிட்ட பேச, அவங்ககிட்ட பேச. ஸோ இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். 15 வருஷம் கழிச்சுட்டு நான் விஜயகாந்த் சார் மறுபடியும் பார்த்தேன். அதே மாதிரி அவர் அவ்வளோ கேஷுவல், எந்த மாற்றமும் இல்லாமல். அதுக்கப்புறம் வல்லரசு அப்புறம் அவர் பாலிடிக்ஸில் போனார். எல்லாமே இவ்வளோ வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போது அதே மாதிரி அதே விஜயகாந்த் சார், அதே யூனிட், அதே மேக்கப் மேன், அதே மேனேஜர், அப்படியே அதே ஆளுங்க, அதே டீம் பார்க்கும்போது நான் ஷாக் ஆகிட்டேன். இவ்வளோ வருஷமாக எப்படி ஒரே டீம் வச்சுட்டு அதே டெக்னீஷியன்ஸ் வச்சுட்டு எப்படி ஒரு கம்பெனியை நடத்திட்டு இருக்கிறாரு. ரொம்ப கஷ்டம். இது விஜயகாந்த் சாரால் மட்டும்தான் பண்ண முடியும். வாழ்த்துக்கள் சார், ரொம்ப வாழ்த்துக்கள். உங்களோட பையன் அறிமுகமாகிற படத்தில் எனக்கும் ஒரு கதாபாத்திரம் கொடுத்து ஒரு அருமையான ஒரு ரோல் கொடுத்து இதுலேயும் ஒரு கேப்டன் சினி கிரியேஷன்ஸோட நெக்ஸ்ட் ஃபிலிமில் எனக்கு வேலை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும், நீங்கள் அப்பா விட பெரிய ஹீரோ ஆகணும், சரிங்களா? கண்டிப்பாக ஆவீங்க. உங்களுக்குள்ள திறமை இருக்குது, முயற்சி இருக்குது. அந்த முயற்சி மட்டும் தொடரட்டும். எதை பற்றியும் பயப்பட வேண்டாம். அப்பா கூட கம்பேரிசன்ஸ் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை விட தாண்டி நம்ம போகலாம், கண்டிப்பாக போவீங்க. ஆல் த பெஸ்ட் யூ. இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அருமையான கேமராமேன், நல்ல மியூசிக் டைரக்டர், உங்களுக்கு என்னோட ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் சார். இத்தனை பேரும் இங்கே வந்திருக்கன்னா அந்த ஒரு விஜயகாந்த் சார் கேப்டன் அவருடைய மனசு தான், உண்மையான அன்பு தான். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சினிமாவில் வந்து நம்ம அத்தனை பேரையும் ஒன்றா பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது வந்து சண்முக பிரியன் அவர்களுடைய அறிமுகத்தில் அது நடக்குதுன்னா இத்தனை உள்ளங்கள் வாழ்த்தும் போது நீங்கள் நிச்சயமாக பெரிய ஆளாவீங்க தம்பி.
நோ டவுட். எனக்கு உங்கள் அப்பா கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு தடவையும் அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் அப்படி பேலன்ஸ் இல்லைன்னா உடனே அவரே ஒரு படத்தை ஆரம்பிப்பார். அவர் நிறுத்திக்கிட்டார். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு டைரக்டர் இருப்போம். ஆனால் விஜயகாந்த் சார் மேக்சிமம் அவரே நிறுத்திக்கிட்டார். வல்லரசு கதை சொல்லும்போது எனக்கு தெரியாது, ஸ்கிரிப்ட் என்னன்னு தெரியாது. பட் கதை கேட்டுட்டு நான் சொன்னேன், ஏன் சார் திரும்ப திரும்ப ஒரு டெரரிஸ்ட்டை பிடிக்கிறீங்க, இதுதானே சார் கதை, இதில் என்ன சார் புதுசுன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் படம் பாருங்க அப்படின்னாரு. என்னையும் நடிகனாக அறிமுகப்படுத்தினவர் அவர் தான். அதுதான் எனக்கு ரொம்ப புதுமையான விஷயம். இங்கே நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, நிறைய அப்பா படம் பாருங்கள், நிறைய எம்ஜிஆர் சார் படம் பாருங்கள், நிறைய சிவாஜி சார் படம் பாருங்கள், நிறைய ரங்கராவ் படம் பாருங்கள், நிறைய எம்ஆர் ராதா சார் படம் பாருங்கள். இதெல்லாம் உங்களை வளர்க்கும், நிச்சயமாக வளர்க்கும். எப்படி அப்பாவுக்கு H.A. சந்திரசேகர், ஆர் சுந்தரராஜன், செல்வமணி, விக்ரமன் இப்படி அருமையான டைரக்டர்கள் கிடைத்தார்களோ, அதை போல உங்களுக்கும் சிறந்த டைரக்டர்கள், சிறப்பான டைரக்டர்கள் கிடைப்பார்கள். இன்றைய தினம் பல சகாப்தங்களை மேடையிலே அமர்த்தியிருக்கிறார்கள். புதிய சகாப்தம் படைக்க சண்முக பாண்டியன் கலைத்துறைக்கு வருகிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பேரே ரொம்ப நல்லா இருக்கு, சண்முக பாண்டியன். மண் வாசனை, மதுரை, பாண்டியன், சண்முகன், முருகர், ரொம்ப அருமையா இருக்கு. தம்பி விஜயகாந்த் அவர்கள் கலைத்துறையிலே தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து இன்றைக்கு அவர் விட்டு சென்ற பணியை, அதாவது அவர் அரசியலுக்கு சென்றாலும் அந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே தன்னுடைய பிள்ளையை இங்கே ஒரு சகாப்தமாக அறிமுகப்படுத்துகிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. அதிலும் குறிப்பாக இந்த இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு கதாநாயகன் கார்த்திக் ராஜா அவர்கள்தான். நிச்சயமாக கார்த்திக் ராஜா ஒரு சிறந்த இசையமைப்பாளர். இது ரொம்ப பேருக்கு தெரியல. சுதீஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வல்லரசில் ஆரம்பித்து சகாப்தத்தில் கார்த்திக் ராஜாவை இங்கே ஒரு அறிமுக நாயகனாக தான் இங்கே பார்க்கணும். அதாவது சினிமாவில் திறமை, உழைப்பு, நம்பிக்கைலாம் வேற. ஆனால் நேரம் நல்லா இருக்கணும். நேரம் நல்லா இருந்தால் எல்லாரையும் உயரத்தில் கொண்டு போகும். நீங்கள் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துகிற இந்த இடம் வாகினி ஸ்டுடியோ, நாகிரெட்டியார். இந்த இடத்துல நான் ஏதோ கிரீன் பார்க்கணுன்னு ஹோட்டல் கூட தான் வைக்க போகிறாங்கன்னு நினச்சேன். இங்கே பார்த்தா இந்த மண்ணில் கால்படாத நடிகர்களே இல்லை. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று, ஹிந்தி என்று பல துறையிலும் இருந்தவர்களெல்லாம் இந்த மண்ணிலே கால் வைத்தவர்கள்தான். உங்கள் சகாப்தம் என்று ஆரம்பமாகிறது. நிச்சயமாக நீங்கள் ஒரு சரித்திரம் படைக்க வேண்டும், படைப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வாழ்த்துக்கள் தம்பி கார்த்திக் ராஜாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய இயக்குனர் சுரேந்திரன் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க தம்பி, உங்களை பார்த்தாங்க, ரொம்ப தூரத்தில் இருக்கும்போதே சொன்னாங்க, ஆள் ஒல்லியாக இருந்தாலும் விஷயத்தில் பெரிய ஆளாக தான் இருப்பீங்கன்னு. இல்லைன்னா சுதீஷ் உங்களை செலக்ட் பண்ணிக்க மாட்டார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கே கதாநாயகி வாமா, பேர் என்னமோ சொன்னாங்களே, என்ன சுத்தி? பேர் ரொம்ப குழப்பத்தில் தான் இருக்கு. வாங்க. நேகா, அவங்க சூப்பரா. அதாவது நேகா, சுப்ரா ரெண்டு பேரும் தம்பிக்கு தகுந்தாப்புல ஒரு ஹீரோயினை டைரக்டர் செலக்ட் பண்ணாரா, ப்ரொடியூசர் செலக்ட் பண்ணாரா, இல்லை நம்ம கேப்டன் செலக்ட் பண்ணாரான்னு தெரியல. இல்லை, அதெல்லாம் தப்புயா, மேடம் தான் செலக்ட் பண்ணாங்க. அப்படியா? ஓஹோ, வந்துட்டீங்க. பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள், உங்கள் செலெக்ஷன் பிரமாதமாக இருக்குது. எப்படி ஒரு நல்ல பிள்ளையை பெற்றீர்களோ அதே போல் படத்துக்கான அத்தனையும் நீங்கள் கூட இருந்து செஞ்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள். நிச்சயமாக உங்கள் பிள்ளை ஒரு சரித்திரம் படைப்பார். நிச்சயமாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த மேடையோட வரிசையை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு 35 ஆண்டு காலத்திற்கு பின்னால் எல்லாம் சமகால நண்பர்கள், அப்படியே அந்த நாட்கள் அசை போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே கதாநாயகன் சண்முக பாண்டியா, நீ எனக்கும் பிள்ளை, எனக்கும் மகன், உனக்கு வாழ்த்துக்கள். பெரிய வெற்றியை நீ அடையணும். மகிழ்ச்சி. என்னன்னா, எத்தனை வெற்றிகளை என் நண்பர் விஜயகாந்த் அடைந்திருந்தாலும்
சகோதரி அடைந்திருந்தாலும் பெற்ற பிள்ளையினால் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும்போது அதை விட அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் பெரிய மகிழ்ச்சியே இல்லை. அந்த மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக கொடுப்ப. அதற்கான சாட்சியை நான் பாடல் காட்சியில் பார்த்துட்டேன். இந்த நாள் எனக்கு ரொம்ப இனிமையான நாள். அதாவது அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்கள் நான்லாம் ஒரே காலகட்டத்தில் வந்தவங்க. மாப்பிள்ளை சத்யராஜ், அருமை சகோதரர் பிரபு எல்லாருமே. அந்த நாளில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சினிமா பாதை வந்து கரடு முரடான பாதையாக இருந்தது. எங்களுக்கு ஒரு நல்ல பாதையாக இல்லை. நிற்கிறதுக்கு நிழல் கிடையாது. நானும் விஜயும் ஒரே காலத்தில் மதுரையிலேருந்து ஓடி வந்தோம். என்ன வச்சுருந்தோம் சினிமா நடிக்கிறதுக்குன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் நம்பிக்கை. இன்னும் நல்லா சொல்லப்போனால் ஒரு நல்ல ரசிகர்கள் நாங்கள், அவ்வளோதான். இங்கே பிரபு இருக்கார், அவங்க அப்பாவை பற்றி அப்படி தெரியும் எனக்கும், விஜய்க்கும், சத்யராஜுக்கும், நெப்போலியனுக்கும் அப்படி ரசிகர். இப்போ வாசல்லாம் இருக்காருன்னா சிவாஜி சாரோட நெருக்கமான குடும்பம், எம்ஜிஆரோட நெருக்கமான குடும்பம். நாங்கள் டூரிங் தியேட்டரில் எம்ஜிஆர் சிவாஜியை முண்டியடித்து பார்த்தவர்கள் நாங்கள். அப்படி எம்ஜிஆரையும் சிவாஜி மட்டும் இல்லை, ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் எல்லாரையுமே நாங்கள் எல்லாருக்கும் ரசிகர்கள். நெஞ்சிலோரையும் நெஞ்ச மறப்பதில் ஸ்ரீதர் டைட்டில் கார்டு போட்டாலும் கைதட்டுவோம், மாயமோதிரத்தில் விட்டாலச்சாரியா டைட்டில் போட்டாலும் கைதட்டுவோம். ஏன்னா சினிமாவை அப்படி நாங்கள் ரசித்தோம். எவ்வளவு போராட்டம். இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் என் நண்பன் விஜயகாந்த் அவர்கள், நான் ஒரு இயக்கத்தை சேர்ந்திருக்கிறேன், எங்களுக்குள் வந்து அது கருத்து வேறுபாடு வேறு பக்கம். ஆனால் இந்த 35-40 வருஷத்தில் எங்களுடைய நட்பை யாராலும் பிடிக்க முடியவில்லை. அப்படி ஒரு நட்பு, அப்படி ஒரு நண்பன். எங்களுடைய குடும்ப நண்பர், இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஒரு நல்ல வெள்ளை உள்ளம் படைத்தவர் விஜய் அவர்கள். ஒரு கலகலகலான்னு அவர் செட்டில் இருந்தால் சத்யராஜ் சொன்ன மாதிரி பிரபு எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். நாங்கள்லாம் மேக்கப் போட்டு விக்கு வச்சு மீசையெல்லாம் ஒட்டி ஒரு பக்கம் டயலாக் பேசிகிட்டு இருப்போம். கேமரா முன்னாடி கிளாப் அடிக்கிற மீசை இருக்காது. விஜய் வந்து பிடிக்கிட்டு போயிடுவார். கலாட்டானா கலாட்டா. அங்கே 100 அடிக்கு அந்த பக்கம் ஒருத்தர் நான் நிற்பேன். இங்கேருந்து ஒரு சின்ன கல் எடுத்து அடித்தாருன்னா கரெக்டாக தலையில் விழுகும். அடிச்சுட்டே யாரா அடிச்சதுன்னு பார்ப்பா. விரல் வைக்காமல் விசில் அடிப்பார். அதாவது அந்த இளமையாக அந்த நாட்கள் வந்து எல்லா கவலையும் மறந்து வாழ்ந்தோம். எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ராஜபாட்டை கிடையாது. ஆனால் உனக்கு தங்கச்சாலையை உன் தாயும் தகப்பனும் போட்டு கொடுத்துருக்கிறார்கள். நாங்கள் சென்னையில் தங்கச்சாலையில் கூட நடந்து போகல. உனக்கு தங்கச்சாலை. மலைக்கு போனாலும் மாமச்சனை வேணுவாங்க, கலைக்கு போவதற்கு மாமன் உன்னோடு இருக்கிறார். ஆகவே நிச்சயமாக வெற்றி உண்டு. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை பார்ப்போம். ஒரு படத்தில் என்ன டைலாக்னு நான் விஜய்கிட்ட கேட்டால் 1000ல் ஒரு இருக்க டைலாக் அப்படியே சொல்லுவார். சத்யராஜ் சொல்லுவார், பிரபு சொல்லுவார். இன்னைக்கு நம்ம வந்து சீடியை போட்டு ரீவைண்ட் பண்ணி டக்கு டக்குன்னு அந்த காட்சியை பார்த்துடுறோம். ஆனால் அன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்க நாங்கள் 25 தடவை 50 தடவை தேட்டரில் போய் பார்ப்போம். இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நானும் சத்யராஜ்லாம் அந்த காட்சியை பற்றி பேசியிருக்கோம். தம்பி அருமை சகோதரர் நண்பர் பிரபுவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சுமதியன் சுந்தரி படத்தில் ஒரு நாள் போதுமா உறவு கொள்ளன்ற ஒரு படத்தில் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவார் சிவாஜி சார். ஒரு தரம் ஒரே தரம் ஒரு சின்ன ஒரு பாதமாக இருக்குது, அதில் நடந்து வருவார். மியூசிக்கில் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் நடந்து வந்து ஒரு கல் கிடக்கும், அந்த கல் மேலே கால் வச்சு அப்படி ஸ்டைலாக நிற்கணும். இது ரிஹர்சல் பார்த்துட்டா போல இருக்கு, கேட்டுக்கங்க. படம் இனிமேல் பார்த்தா நீங்கள் பார்க்கலாம். அது கல் டிஸ்டர்ப் பண்ணணும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் யாரும் அந்த கல்லை எடுத்து போட்டாங்க. ஆனால் சிவாஜி அப்பா கரெக்டாக அந்த டேக்கில் வந்து அப்படி ஸ்டைலாக நடந்து வந்து அந்த காலை அப்படி வைப்பார், கல் இருக்காதுங்க. ஷார்ட்டை கட் பண்ண சொல்லலை, மெதுவாக காலை இறக்கியிருக்காரு மியூசிக்கோட. அந்த ஷார்ட் இப்போ இருக்காது. என்ன இப்படி நானும் விஜய் அவர்கள் ஒவ்வொரு காட்சியும் பார்ப்போம். வேட்டைக்காரன் படத்தில் நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை எம்ஜிஆர் பாடுவார், சாவுத்திரி நடந்து வருவாங்கல்ல, அந்த பாடல் நீங்கள் பாருங்கள். குதிரையிலிருந்து எம்ஜிஆர் கீழே இறங்கணுன்னு பிஜிஎம் போயிட்டு இருக்கோம். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் இந்த வரி வரும். அதுக்கு மியூசிக் போகிறப்ப வரி எடுப்பார், மியூசிக் போகும். திருப்பி 2வது தடவை வரி எடுக்க வருவார், மியூசிக் போகும். 3வது தடவை தான் அதை மேட்ச் பண்ணுவார். இப்படியெல்லாம் மைனூட்டாக பார்த்ததுனால தான் எங்களுக்கு இன்றைக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. 34 ஆண்டு காலமாக நாங்கள் சினிமாவில் இருக்கின்றோம். சினிமா ரத்தம் கூடுகிறது. அவர் எத்தனை பொது வாழ்க்கையில் அரசியல் இருந்தாலும் ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் விஜயகாந்த் அவர்கள். ஆகவே அதுக்கான வெற்றி உனக்கு உண்டு.
அந்த வெற்றியை நீ கொடுக்க வேண்டும். எத்தனை பொது வாழ்க்கையிலும் அரசியலிலும் கலை உலகத்தில் இருந்தாலும் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ கொடுக்கிற மகிழ்ச்சி இருக்கிறதே, அதை யாராலும் கொடுக்க முடியாது. அந்த மகிழ்ச்சி நீ கொடுப்பாய். அதற்கு நானும் உன் தந்தையாக என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு மெயினான ஒரு விஷயம் வந்து கமிட்மெண்ட்னா 7 மணிக்கு போகிறாங்க, அதெல்லாம் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது வேலைக்கு. பட் எனக்கு மெயினாக சிவாஜி அங்கிள்கிட்ட கமிட்மெண்ட்டை எப்படிங்கிறத காமிச்சு கொடுத்தாங்க. மற்றபடி எப்படி நம்மளாக தான் பார்த்து கற்றுக்கணும். ஒரு சாங் ஒன்று டிவியில் போயிட்டு இருந்துச்சு. அதில் சிவாஜி அங்கிள் வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருப்பார். என்கிட்ட சாங் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க, அந்த சிகரெட்டையே கவனிச்சிட்டே இருன்னு சொல்லிட்டாங்க. நான் சாங் ஃபுல்லாக அந்த சிகரெட் கவனிச்சிட்டே இருந்தேன். அப்படி சின்னதாகிட்டே போயிட்டு கடைசி சாங் எண்டில் வந்து சின்னதாகிடுது. அதாவது வந்து அது வந்து ஆக்டர் தான் அது வந்து கண்டினியூட்டி பார்த்துருக்காரு. ஏன்னா ஷார்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸில் எடுப்பாங்க, வேற ஒரு ஷார்ட் ரேண்டமாக எடுப்பாங்க. ஆனால் அந்த சிகரெட் வந்து எந்த ஷார்ட்டில் எந்த அளவில் இருக்கணுங்கிறத வந்து அவர் சிவாஜி அங்கிள் வந்து அதை நோட் பண்ணி மார்க் பண்ணி அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சிகரெட் எடுத்து அது வரைக்கும் ஸ்மோக் பண்ணிட்டு ஆக்ஷன் சொன்னோன்னே அதுலேருந்து ஸ்மோக் பண்ண இருப்பார் ஷார்ட்டில். இதை வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பா. அவர் அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக எங்கள் அப்பா வந்து அவரை ரசிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உள்ள ஆர்டிஸ்டிக்காக நிறைய போகிறது வந்து எங்கள் அப்பாட்ட இருந்து நிறையா நான் கற்றுருக்கேன். பட் அது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் கிடைக்கணும். அதை கொடுத்ததுக்கு கேப்டனுக்கு எனக்கு என்னோட தேங்க்ஸ். அவங்க வந்து படத்தை பண்ணுறியான்லாம் கேட்கல, நல்லபடியாக பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவரோட பிளெஸிங்ஸோட we've done this movie. I hope it will be a big hit and என்னோட கங்க்ராட்ஸ் டு சின்ன கேப்டன். விஜயகாந்த் சார் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷ நட்பு இருக்குது. அவர் பெருந்தன்மைக்கு உதாரணம் ஒன்று சொல்லணுன்னாக்கா, இதே ஃபங்க்ஷனை நேரு ஸ்டேடியத்துலேயோ ஓப்பன் பீச்லேயோ லட்சக்கணக்கான மக்களை கூப்பிட்டு அவர் பண்ணியிருக்கலாம். அந்த வலிமை அவர்கிட்ட இருக்கு. ஆனால் அவருடைய தாய் பூமி சினிமா துறையிலிருந்து வர்றவங்களுக்கு இடிபாடுகள் ஏற்படக்கூடாது, அவங்கள காயப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரே பெருந்தன்மையோடு நான் கூட பயந்துகிட்டே தான் வந்தேன். எங்களுக்கு அந்த ஒரு மரியாதை கொடுத்த உங்களுடைய நன்றி, அது ஒன்று தான் உங்களுடைய உயர்வுக்கு காரணம். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, இப்படி நிறைய இடங்களில் பழைய பழமொழி தான், நிறைய இடங்களில் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிற இடத்துக்கெல்லாம் அது பொருந்துறது இல்லை. இந்த இடத்துக்கு மட்டும்தான் அது சரியாக பொருந்தும். கேப்டனை பற்றி சொல்லணும்னா, தப்பு எங்கே நடக்குதோ சீறி பாயிறது அவருடைய குணம். நான் அரசியலை சொல்லலை, பொது வாழ்க்கையில் நாங்கள் பழகின ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 படம் உதவி இயக்குனர் அவரோட நான் வேலை பார்த்துருக்கேன். அவரை வச்சு வீரம் விளைஞ்ச மண் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த டைட்டிலே அவருடைய கண்ணிலிருந்து பிறந்தது எனக்கு. அந்த சமயத்தில் எல்லாம் கூட யாராவது யூனிட்ல இருக்கிற யாருக்காவது கெடுதல் பண்ணா கூட உடனே போய் தட்டி கேட்பார். அந்த பெருந்தன்மை, அந்த புலி, அந்த புலிக்கு பிறந்த இந்த புலிக்குட்டி இதுவும் சீறி பாயும். அந்த புலி இன்னும் சீறி பாய வைக்கும். அவருடைய பெருந்தன்மைக்கு ஒரு சின்ன அவருடைய உதவி செய்யும் பண்பாடு, அந்த ஒரு நன்றி. நான் இங்கே வந்ததே அந்த நன்றி சொல்லத்தான். அதை சொல்கிறதுக்கு இடமே கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு ரொம்ப நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நான் அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடைய 2வது மகள் மெடிக்கல் காலேஜுக்கு எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு 1 மார்க் கட் ஆஃபில் கிடைக்கல. வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. திடீர்னு எப்படின்னு தெரியல, இவர் வீட்டுக்குள்ளே என்ட்ரி, என்ன பாப்பா அழுதுகிட்டு இருக்கு, இந்த மாதிரிங்க 1 மார்க் கிடைக்கல, கொஞ்சம் பணம் கட்டுறீங்களா, இதுக்கு அழுகுறீங்க, கொஞ்சம் பணம் கட்டுங்க. நான் எப்படிங்க பணம் கட்டுறது, நீங்கள் வாங்க
கையோடு என்னை வீட்டிலிருந்து இழுத்துட்டு போய், அப்போது ராமச்சந்திரா காலேஜ் உடையார் சார் வீட்டுக்கு வர சொன்னார். எங்கள் வீட்டிலேருந்தே ஃபோன் பண்ணார். நேராக அவர் வீட்டுக்கு போய், பரபரப்பான ஒரு ஹீரோ, யார் உதவின்னு வந்தாலும் ஒதுங்கி போகிற காலம், என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அவர் காலேஜ் போயிட்டார். காலேஜில் போய் 2 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்து, நான் சொன்ன ஒரு சின்ன தொகை சொல்லி இதுக்குள்ளே முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு, இவர் போய் அதை விட கொஞ்சம் கூட முடிச்சுட்டு வந்துட்டார். ஏங்க என்னால் அது நீ சும்மா இருங்க, படிக்கிறதுனா சும்மாவா, கஷ்டப்படுங்க அப்படின்னு. இன்னைக்கு அந்த பொண்ணு ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கைனகாலஜி டாக்டர். கேப்டன் இல்லைன்னா அந்த டாக்டர் இல்லை. நன்றி கேப்டன், நன்றி. தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் டைரக்டருடைய ஹீரோ. என்னை ராஜராஜன் தான், கேமராமேன் ராஜராஜன், அவரை மச்சான்னு கூப்பிடுவார். அவர் கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தினார். கதை சொல்லுங்க அப்படின்னு கேமராமேன் சொல்கிறார். அவர் கேட்க மாட்டேங்கிறார். பாதி கதை சொன்ன உடனே, போதும் கேமராமேன் போதும் மச்சான். அவர் கதை எழுதிதானே படம் பண்ணுறாரு. நம்பிக்கை, அந்த நம்பிக்கை ஸ்பாட்டில் வந்தாருனாக்க டைரக்டர்களை எந்த விதத்திலையும் துன்புறுத்துறதே கிடையாது. நம்மளுக்கு அடிமை மாதிரி தரையில் உட்காந்துட்டு இருப்பார். அவர் எழுந்து நிற்கிறங்கிற அவசியம் இல்லை. நான் படம் பண்ணுற காலங்களில் அவர் முன்னாடி நின்றுக்கிட்டே என்னால் வேலை செய்ய வேண்டிய தருணம் அது. நாங்கள் அங்கே வரும்போது எழுந்து நிற்பார். இந்த பண்பாடு, ஒரு கேள்வி கூட டைரக்டர்கிட்ட கேட்க மாட்டார். ரொம்ப தயங்கி, அது பாருங்க, இது இப்படி இப்படி வச்சுக்கிட்டா பரவாயில்லைன்னு எனக்கு தோணுது, உங்களுக்கும் சரின்னு பட்டா வச்சுக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதா, நீங்கள் டைரக்டர் உங்களுக்கு தான் தெரியும். இவ்வளவு தான் அவருடைய வற்புறுத்தல். கதாநாயகர்கள் எவ்வளவு கமாண்ட் பண்ணுவாங்க, கதையவே மாற்றுவாங்க, படத்தையே மாற்றுவாங்கலாம் இருந்த காலம் அது. அவருடைய வற்புறுத்தல் அவ்வளவுதான். தம்பி, இந்த பண்பாடும் இயக்குனர்களை மதித்த அந்த பெரிய குணமும் தான் அப்போடைய ஸ்டாண்டர்டுக்கு காரணம். அதாவது நான் படத்தில் எல்லாருமே ட்ரைலர் பார்த்தோம், சாங்ஸ் பார்த்தோம். எனக்கு உங்கள் உருவமெல்லாம் தெரியல, அந்த கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சுது. அது போதும் யார், நடிகனுக்கு கண்ணு தான் பெருசு. உங்கள் அப்பாவுக்கு அதுதான் ப்ளஸ். நீங்கள் வெற்றி அடைய வேண்டும், அவருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுங்க. வேறு யாருடைய அட்வைஸும் உங்களுக்கு தேவையில்லை. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் அவர்களை கூப்பிட்டு சினிமா பண்ணுறதுக்கு ஆசையானு கேட்டாருங்க. உங்கள் கால் ஷீட்டுக்கோசம் எத்தனையோ தயாரிப்பாக வெயிட் பண்ணுறாங்க, எனக்கு மட்டும் அந்த தேதி கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அந்த படத்தை பெரிய படமாக தருவான்னு அன்றைக்கி வாக்குறுதி கொடுத்தேன். அதுக்கப்புறம் கேப்டன் வந்து எனக்கு தேதி கொடுத்தாரு. அந்த படம் தான் வல்லரசு. 2000 பெரிய வசூல் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த படம் வல்லரசு. அதே கேப்டன் சினிகேஷனில் 15 வருஷம் கழித்து சண்முக பாண்டியனை எங்கள் பேனரில் அறிமுகப்படுத்துது என்னுடைய பெருமையாக நினைக்கிறான். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நேரத்தில் கேப்டன் அவர்களுக்கும், என்னுடைய சகோதரி பிரேமலதா அவர்களுக்கும், என்னுடைய அம்மா, என் மனைவி அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சண்முக பாண்டிய பார்த்தீங்கன்னாக்கா 6.4 ஹைட், அவர் 6.4. தமிழ் சினிமாவில் ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா நெப்போலியன் சாரு, சத்யராஜ் சார் இருப்பாங்க. இன்றைக்கி எங்கள் ஹீரோ பார்த்தீங்கன்னா 6.4. நான் அவரை பற்றி நானே பெருமையாக பேசக்கூடாது. சமீபத்தில் பேங்காங்கில் நடைபெற்ற ஒரு சண்டை காட்சியில் வந்து கோச்சா மாஸ்டர் கிட்டத்தட்ட 50 அடி ஹைட்லேருந்து குதிக்கணும். மாஸ்டர் நாங்கள்லாம் வேணாடின்றோம். இவர் வந்து மேலே குதிச்சிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது, எனக்கு எங்கள் காலை வடிச்சு பாராடின்னு. இதுலேருந்து தெரியுது, கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய சகாப்தம் படிப்பார் எங்களுடைய ஹீரோ. அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு இருக்குது.